பிரகாஷ் நான் கேக்குதா? கேக்குது. சரி ஓகே. பிரகாஷ் நான் பிஸியா இருப்பேன். இல்ல ஓகே பாரு, மைக் ஆன் பண்ண முடியல, தம்பி இருந்தா. நீங்க அப்டேட் சொல்லிருங்க, அப்படியே ஆரம்பிச்சிருங்க. ஓகே ஓகேண்ணா. சரி ஓகே, இன்னைக்கு வந்து அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி காளிதாஸ், ஜிவி பிரகாஷோட காளிதாஸ் அந்த படத்தோட டீசர் வந்து நாளைக்கு வருது. அதே மாதிரி பேட் கேர்ள் செகண்ட் சிங்கிள் நான் தனி பிள்ளை அது வந்து ஜூலை 17th வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிரபுதேவா வந்து நடிக்கிற படம் இன்னைக்கு வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சாம் ரோட்ரிகஸ் அவர் தான் டைரக்ட் பண்ணுறாரு. யுவன் சங்கர் ராஜா வந்து மியூசிக் பண்ணுறாரு. அதே மாதிரி திங் ஸ்டுடியோஸ் அவங்களோட அடுத்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ரெஜினா கசன்ட்ரா அவங்களோட அடுத்த ஃபிலிம் வந்து மதுர் பன்கர் அவங்க டைரக்ட் பண்ணுற த ஒய்ஃப்ஸு, ஒரு உமன் சென்ட்ரிக் ஃபிலிம். ஸோ அதுவும் பார்ப்போம். அதே மாதிரி ட்ரெண்டிங் படத்துலேருந்து ட்ரெண்டிங் பொண்ணு அப்படின்ற சாங் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. அவ்வளோதான் நினைக்கிறேன். வேற எதுவும் பெருசாக வந்த மாதிரி தெரியல. ஏதாவது விட்டு போயிருந்துச்சுன்னா சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். அவ்வளவுதான் பண்ணி மோஸ்ட்லி கவர் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வேற என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்பெஷல் ஒன்றும் இல்லை. இன்னைக்கு தான் அந்த ஹண்ட் சீரீஸ் பார்த்து முடிச்சேன், நல்லா இருந்துச்சு. எண்டிங் மட்டும் அது எவ்வளோ ட்ரூன்னு தெரியல, பட்டு அது மட்டும்தான் கொஞ்சம் இதாக இருந்துச்சு. பார்ப்போம். ஓகே ஓகே. சுகுமார் ப்ரோ. ப்ரோ வணக்கம் ப்ரோ. வணக்கம் வணக்கம். எத்தனை நாளா மூணா என்னது ரிவ்யூ ஷோ நான் பார்க்கல ப்ரோ, ஒண்ணுதான் பார்த்தேன். ஒண்ணு பார்த்ததுக்கே சாரி, உடம்பு கொஞ்சம் டயர்டா, அந்த உடம்பு ஃபீவர், அதனால வீட்டுக்கு வந்துட்டேன். சுவர்ணா, எனக்கு மட்டும்தான் லைட்டா வேற மாதிரி எது இருந்துச்சோ? நீங்க ஏதோ சொல்லி ஆரம்பிச்சீங்க, அதுக்கப்புறம் டக்குன்னு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டீங்க. சரி ஓகே. சரி, இது வேற ஏதாவது படம் இன்னைக்கு என்னென்ன படம் போட்டாங்க நீங்க மீடியா பிரீமியர்ல? 3 படம் சொன்னீங்க. 2 படம் தான் போட்டாங்க. டைட்டானிக் போடல. அந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்றது தெரியல. ஸோ இது ஜென்ம நட்சத்திரம், கெவி கெவி கெவி. 2. ஆமா, 2 படம் போட்டாங்க. நாளைக்கு இது பாப்பேன்னு நினைக்கிறேன், ட்ரெண்டிங் பார்ப்பேன். அப்புறம் அது இல்லாம வேற என்ன இருக்கு? ஆமா, அந்த Z5 வெப் சீரிஸ் இருக்குல்ல, சட்டமும் நீதியும், அது பார்ப்பேன். ஆமா ஆமா, அது ஃபுல்லா போடுறாங்களா? ஆமா, ஃபுல்லா போடுறோம், பார்ப்பேன். ஓகே ஓகேண்ணா. ஆக்சுவலா இப்போ லேட்டஸ்டா ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது மட்டும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் விஷால் ப்ரோ பேசுங்க. யாராவது பேசுறீங்களா? விஷால் ப்ரோ கேட்கல போல. விஷால் ப்ரோ, விஷால் 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 கேக்குதுங்களா? விஷால் ப்ரோக்கு கேட்கல போல. அவரை வந்துட்டு ரிமூவ் பண்ணுவோம், அவரே வந்து ஆட் ஆவார். பரணி ப்ரோ, எஸ்பி நெக்ஸ்ட் மூவி வந்து யாரு இவரோட? சக்கரவர்த்தி, என்ன சக்கரவர்த்தி? சிவி சக்கரவர்த்தி அவரோட தானா? என்னால இப்ப எதுவும் சொல்ல முடியாது ப்ரோ. இல்லங்க, வலைபேச்சுல சொன்னாங்க, இன்னைக்குதான் சொன்னாங்க. வலைபேச்சுல 1000 சொல்லுவாங்கங்க, எனக்கு அது பிரச்சனை கிடையாது. பட் என்கிட்ட சொன்னவங்க வந்துட்டு அது அஃபிஷியலா அப்டேட் வர வரைக்கும் சொல்லாதீங்க, இல்லைன்னா நாங்க டைம் சொல்றோம் அப்ப சொல்லுங்க அப்படின்னாங்க. அதுதான் தெரிஞ்சு போச்சு ஊருக்கே. பேஷன் ஸ்டுடியோஸும் கோல்டு மைன் மணிஷும் தான் சேர்ந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னு சொல்லிட்டாங்க ப்ரோ. சிபி தான் அடுத்த படம். அவரு குட் நைட் டைரக்டரும் இல்ல, விபிஓ இல்லன்னு சொல்லிட்டாங்க. பரணி ப்ரோ, அப்புறம் இன்னொரு டவுட். பராசக்தி வந்த பிறகுதான் இப்ப அடுத்த படம் வருமா அந்த SK24? மோஸ்ட் லைக்லி அப்படிதான் இருக்கும். அப்படி இப்படிங்க, அது 24 வரும்? 25 தானே இருக்கும் அது. 25 ரிலீஸ் ஆகி எப்படி 24? கணக்கெல்லாம் இங்க யாரு ப்ரோ கரெக்டா போட்டிருக்கா? அதெல்லாம் இல்ல ப்ரோ, எனக்கு இல்ல, புரியல. அது எப்படி அப்படியா?
ஏங்க அப்படின்னா நான் இன்னும் 24 படத்துக்கு பூஜை போட்டு எஸ்கே 50 கொண்டாடிடலாமா? வெயிட் பண்ணுங்க, ஏதாவது பண்ணுங்க, அவங்க இஷ்டம் பண்ணுவாங்க. சொல்லுங்க பரணி ப்ரோ. இல்ல அவர் பர்னிட்ட அந்த கேள்வி கேட்டிருக்காரு. பர்னியை லாக் பண்றதுக்காக. பர்னி வந்து இப்ப வந்து தெளிவா விளக்கம் சொல்லுவார். இல்ல இது எஸ்கேக்குன்னு இல்ல, சிம்பு அடுத்து இப்ப விஷால் வச்சுக்கோங்க, வேற யார் யார் இருக்கா, விஜய், அஜித், எல்லாருக்குமே தான் ரிலீஸ் ஆகிற படம் தானே ஃபர்ஸ்ட் படமா இருக்கும். பிரகாஷ், நான் இதுக்கு நான் விளக்கம் கொடுக்கணுமா? ப்ரோ பராசக்தி தானே. இல்ல விட்டுருங்க. இல்லங்க கரெக்ட் தான். நான் ஏற்கனவே தெளிவா அவர் சொல்லிட்டேன். வந்து இல்லங்க இது ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டேன். இது வந்து இந்த நடிகர்கள் வந்து காம்பினேஷனோ இல்ல வந்து மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் ஃபிலிமா 25th ஃபிலிமா இப்போ மாத்துறதுங்கிறது இப்போ ரீசெண்ட் டைம்ல நடந்துட்டு தான் இருக்கு. நீங்க ஏற்கனவே தனுஷ் படத்துடைய இதே நீங்க பார்க்கலாம். தனுஷ் வந்து விஐபிங்கிறது 28வது படமா தான் வரணும். ஆனா அவர் வந்து அதை 3 படம் கம்மி பண்ணி 25வது படமா சொன்னாரு. அது சில பல படங்களை குறைச்சிக்கிட்டாருன்னு வச்சுங்களேன். ஆனா அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா அவருக்கு வந்து 28வது படம் தான் விஐபி வரணும். அது மறந்துட்டாரு. 25வது படம் போடுறத நம்ம அதாவது வேகமா போயிட்டு இருக்கும்போது 25வது படம் நம்ம போட மறந்துட்டோம்னு சொல்லி அடுத்து 28வது படத்தை 25வது படம் போட்டாரு. அது மாதிரி இப்ப இந்த படம் வந்து அவங்க சீக்கிரம் என்ன பிளான் பண்ணாங்கன்னா, பராசக்தி ஒரு பெரிய படம், அதுக்கு நடுவில் ஒரு சின்ன பட்ஜெட் படம் நம்ம பண்ண போறோங்கிற ஐடியால தான் 24 வந்து பிளான் பண்ணாங்க. அது வந்து நடக்கல. 2 படம் 3 படம் டேரக்டருக்கு அந்த கான்வென்ஸ் தள்ளி போய் அதனால இப்போ தள்ளி போயிருச்சு. ரெண்டாவது 25 படம் அனௌன்ஸ் பண்ணியாச்சு, வேற வழி இல்ல. அதே மாதிரி இப்போ வந்து நீங்க எஸ்டிஆர் 49 பூஜை போட்டாங்க. அந்த 49 பூஜை போட்டோட நின்று போச்சு, அவ்வளவுதான். இப்போ பூஜை போட்டு ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. 49ங்கிறது வெற்றிமாறன் படம் தான் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு. அதுல அந்த கணக்கு ஒரு மிஸ்மேட்ச் தான். இப்போ எஸ்டிஆர் 48 சொல்லி தேசிங் பெரிய படம் ஆரம்பிச்சாங்க. இப்போ 50ங்கிறாங்க. ஆனா 50th ஃபிலிமா அது ரிலீஸ் ஆகாம கேட்டால் கண்டிப்பா ஆகாது. அது எப்போ ஷூட்டிங் போய் எப்படி நடக்குங்கிறது தெரியாது. ஆனா அதுதான் 50th ஃபிலிம், ஏன்னா அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா ஆரம்பம் யுவன் சங்கர் ராஜா கமிட் பண்ண 100வது படம். ஆனா அவருக்கு வந்து வெங்கட் பிரபு காம்பினேஷன்ல அந்த 100வது படம் போடணுங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ரிலீஸ் ஆன ஆரம்பத்துக்கு அப்புறம் ரிலீஸ் ஆன பிரியாணியை 100வது படமா அவங்க அனௌன்ஸ் பண்ணது லேட்டா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ரிலீஸ் ஆனது லேட்டா ரிலீஸ் ஆச்சு. அதான் 100வது படமா போட்டுக்கிட்டாங்க. அவங்க வந்து காம்பினேஷன் தான் பார்ப்பாங்க. இங்க இண்டஸ்ட்ரி வந்து எப்பவுமே காம்பினேஷன் தான் முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அவருக்கு வந்து யுவன் சங்கர் ராஜாக்கு 100வது படம் வெங்கட் பிரபு காம்பினேஷன் பார்த்துட்டாரு. வெங்கட் பிரபு தன் தம்பி அண்ணன் தம்பிங்கிற மாதிரி கணக்குல அவங்க அது 100வது படமா ஸ்பெஷலா பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அப்படி நம்பர் மாத்திக்கிறது தான். இது தப்பு கிடையாது, அவ்வளவுதான். லாஜிக்கா கேட்டா லாஜிக் தான், ஆனா தப்பு கிடையாது. இல்ல ப்ரோ, பட் அந்த டைம்லயே வந்து 24th படம் சிபின்னு சொல்லி தான் அனௌன்ஸும் பண்ணாங்க. பட் அந்த டைம்ல வந்து அந்த ப்ராஜெக்ட் தள்ளி போனங்காட்டி பராசக்திக்கு உடனே அவர் ஷூட்டிங் போயிட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. நம்பர்ல என்ன இருக்கு, அதாவது எண்ணிக்கையில என்ன இருக்கு, அவ்வளவுதான். விடுங்க. ஓகே. நெக்ஸ்ட். கர்நாடகால வந்து டிக்கெட் பிரைஸ் வந்து ஸ்ட்ரிக்டா 200 ரூபாய்க்கு கீழே தான், இன்க்ளூடிங் டாக்ஸஸ் 200 ரூபாய் கீழே தான் வைக்கணும்னு சொல்லி அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ் படமும் ஹோல் கர்நாடகா ஸ்டேட்டும் சிங்கிள் ஸ்கிரீனும் சரி மல்டிப்ளெக்ஸும் சரி. இது எஃபெக்டிவ் டேட் மட்டும் இன்னும் சொல்லல. ஸோ நல்ல விஷயம். இஷ்டத்துக்கு வித்துட்டு இருந்தாங்க அங்க 1100 1300. ஆந்திரா ப்ரோ, கவலைப்படாதே தோழர்கள், வாங்கி தருவார்கள். கர்நாடகா ஆந்திரால இப்பயே 400 ரூபாய் தான் டிக்கெட்டு. இல்ல கர்நாடகாலையும் இருந்துச்சு ப்ரோ. பெங்களூருன்றதுனால நிறைய பேர் அங்க வந்து இஷ்டத்துக்கு வந்து பெரிய படத்துக்குலாம் வந்து பிரைஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் இதாயிடுச்சு. மேபி ஆந்திரால இனிஷியேட்டிவ் எடுத்தாங்கன்னா தெரியும், பார்ப்போம். அப்படியே இருந்தாலும் க்ளோஸ் டு தி ரிலீஸ் வந்து ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிடுவாங்க ப்ரோ. சரி, வினோத் வந்திருக்கேன் ரொம்ப நாள் கழிச்சு. வினோத் ப்ரோ, சுகுமார் ப்ரோ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானே ப்ரோ எங்க இருக்கிற கொஞ்சம் ஒர்க் ப்ரோ. இல்ல வினோத் ஹெட்செட்ல மாத்தல ப்ரோ, மாத்தல. சரி, இந்த 2 படத்துல நல்லா இருக்கு. ஏன்னா வினோத்துக்கு இப்போதைக்கு வந்து படம் வந்து இப்பதான் வந்து போச்சு, இப்போதைக்கு அப்டேட் தேவைப்படல. அது ஒண்ணு ப்ரோ. அது சொல்லு ப்ரோ. எந்த படம் கேக்குறீங்க? எது நல்லா இருக்குன்னு? இப்ப இந்த வாரம் வந்ததுல விஜய் சேதுபதி பையனா படம் நல்லா இருக்கா, இல்ல விஷ்ணு விஷால் படம் நல்லா இருக்கா? தியேட்டர் வாசல்ல இருக்கேன், இன்னும் 20 நிமிஷத்துல படம். எந்த படம் ப்ரோ போலாம்? கேள்வியே தப்பு. போன வாரம் வந்தது விஜய் சேதுபதி பையன் நடிச்ச படம், இந்த வாரம் வந்தது விஷ்ணு விஷால் தம்பி நடிச்ச படம். சரி ப்ரோ, ரெண்டுமே போகுது. எது போலாம் ப்ரோ? எது பெஸ்ட் சொல்லுங்க. வினோத் ப்ரோ வீட்டுக்கு போங்க. வீட்டுல இருந்தா வந்தேன், தியேட்டர் வாசல்ல இருக்கேன், ஒரு 20 நிமிஷத்துல படம். சொல்லு பண்ணி ப்ரோ. சூப்பர்மேன் ஓடுதா? கரெக்ட், மாவீரன் சொன்னதான் கரெக்ட். சூப்பர்மேன் ஓடுதா? பிரியாணி எனக்கு 3D பிடிக்காது ப்ரோ. 3D எனக்கு செட் ஆகாது.
எனக்கு அதை 2 hour உட்காந்து பாக்குற ஐடியா இல்ல. பறந்து போடுதா? பறந்து போ பார்த்தாச்சு ப்ரோ, போன வாரமே பார்த்துட்டேன். பாத்துட்டீங்களா? இருங்க ஒரு நிமிஷம், உங்களுக்கு வேற ஏதாவது படம் தேடுறேன், உங்களுக்காக ஏதாவது இருக்குதான்னு பாக்குறேன். இந்த மாய் குத்துன்னு சொல்லி ஒரு படம், அது போன வாரம் தான் ரிலீஸ் ஆச்சு. அது அதெல்லாம் ரிலீஸ் ஆகல ப்ரோ இங்க. அது ரொம்ப F1 எடுத்துக்கிட்டானுங்க. நான் F1 போலான்னு பார்த்தேன், அந்த படத்தை எடுத்துக்கிட்டாங்க. அப்படியா? தேசிங் ராஜா 2 போறீங்களா? அது போறது நான் வீட்டுக்கு போயிட்டு தூங்கிடுவோம் ப்ரோ. அதுக்கு இது மார்கன் பார்த்துட்டேன். 3 BHK அதுவும் பார்த்தாச்சு ப்ரோ. அப்ப நீங்க பேசாம வீட்டுக்கு போங்க. இது 2மே நாளைக்கு ஆகுதா? 2த்துல எந்த படமோ? இல்ல நான் வந்துட்டு 2 படத்துல வந்து ஃபீனிக்ஸ் நான் பார்க்கல. எனக்கு வந்துட்டு பர்சனலா இது ஒர்க் ஆகல. என்னது விஷ்ணு விஷால் தம்பி படம் ருத்ரா சுமார் ப்ரோ, நீங்க சொல்லுங்க. அவர் கூட போட்டோலாம் எடுத்தீங்க, ஓகே. ஒர்த்தா? 100 ரூபாய் தான் டிக்கெட், போலாமா வேஸ்ட் ஆயிடும்? பரணி ப்ரோ அசிங்கப்படுத்திட்டாரு, இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். நான் ஒன்று சொல்லட்டமா வினோத்? டைம் என்ன ஆகுது? 9 மணி ஆகுது. டெய்லி எத்தனை மணிக்கு தூங்குவ நீ? நான் 11 ஆயிடும் ப்ரோ. காசு குத்து தூங்க போறியா இல்ல வீட்டுக்கு போய் தூங்க போறியா? நீ தான் முடிவு எடுக்கணும். அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. ஓகே ப்ரோ, அப்போ போன்ல அந்த சூப்பர்மேன் பாருங்க. இல்ல தாலிவுட் படம் எடுத்திருக்கேன், மெட்ராஸ் மேட்னியா, அந்த படம் போய் பாத்துட்டு வேண்டியதான். அவ்வளவுதான் சுமார் ப்ரோ. அது பாருங்க. ஓகே, அது கூட பார்க்கலாம், நல்ல படம் தான். ஆமா, இந்த 2 கம்பேர் பண்ணும்போது அது எவ்வளவோ தேவலாம். இன்னும் கூட தியேட்டர்ல மெட்ராஸ் பண்ணி தியேட்டர் இல்ல ப்ரோ, போன்ல இறக்கி வச்சிருக்கேன் ப்ரோ. போன்ல பாக்குறேன். ஏழையின் ஓடிடில ப்ரோ. இன்னைக்கு ஜி3ல வந்து சுமார் ப்ரோ படம் வந்து பிரீமியர் ஆகுது. என்ன படம் ப்ரோ? யாரும் கரெக்டா சொல்லுங்க, யாராச்சும் ஒரு ஆளு. புரியல, நீங்க என்ன சொன்னீங்கன்னா எனக்கு புரியல. ஜி3 இருக்குல்ல, ஜி3 சேனல், அதுல வந்து சுகுமார் ப்ரோட ஒரு ஃபேமஸ் படம் இன்னைக்கு பிரீமியர் ஆகுது. போய் போட்டுட்டு இருக்கானுங்க. ஜி3 இல்லையா? ஆமா. அப்படி என்ன படம்? கரெக்டா சொல்லுங்க யாராச்சும். ஸ்பேஸ் கவனிச்சிருந்தீங்கன்னா இவ்வளவு கடந்த 1 வருஷத்துல அவர் அந்த படத்தை அடிக்கடி சொல்லுவார். ஐயோ, நான் இப்பதான் போய் ஷெட்யூல் பார்த்தேன், அதனால நான் சொல்றேன். நான் ஷெட்யூல் பார்த்துட்டு சொல்றேன். அந்த படம் பேரு சுகுமார் ப்ரோட மோஸ்ட் ஃபேவரட் வீராய் மக்கள். அந்த படம் பிரீமியர் ஆயிட்டு இருக்கு ஜி3ல. நான் இப்பதான் போய் ஷெட்யூல் பார்த்தேன், எனக்கே சமஷா. வினோத் ப்ரோ இத பாருங்க, பிரியாணி வாங்கிட்டு வீட்டுக்கு போயிருங்க. சுமார்ண்ணா, அது படம் டிவிக்கெல்லாம் சேட்டலைட் ப்ரோ. அவனுங்க 4 நாள் 4 படம். இன்னைக்கு இந்த படம், நாளைக்கு ஹரான்னு ஒரு படம், நாளை கழிச்சு பாக்கியராஜ் அவர் பேர் பாரதி ராஜாவும் பாக்குற மாதிரி இருக்கும். யோகி அராவா மைக் மோகன் தான். ஐயோ அம்மா, அவனுங்க 4 நாள் 4 படம் 8:30 மணிக்கு பிரீமியர். ஏன் ப்ரோ அவரோட டெத்தை ஃபேக் பண்ணுவாரே, அந்த படம் தானே அது? மோகன்து சுட்ட படம்னு ஒரு படம் வந்தது, அது என்ன ஆச்சுன்னே தெரியல. பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சுபா சுமார் ப்ரோ, இது எப்படி ப்ரோ இருக்கும்? வடிவேல் அண்ட் பிரபுதேவா. அது 2026 தான் வரும், டைம் இருக்கு இன்னும். இவன் எப்படி போட்டாங்க? யார? இவன் தான் ஒரு ரூல்ஸ்ல இருக்கிறாருங்க. நல்ல படமோ இல்ல பெரிய நடிகர் படமோ வந்து நான் வேணான்னு சொல்லி கான்செப்ட் பண்ண போயிருவேன். சின்ன நடிகர் படமோ இல்ல ஏதாவது உப்புமா படமோ வந்துச்சுன்னா நான் உடனே கமிட் பண்ணிடுவேன். நான் கொஞ்சம் வித்தியாசமானவன் அப்படின்னு சொல்லி வேட்டைக்காரன் சீனாத்து மாதிரி இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா. கடுப்பா வருது, என்ன பண்றது? ரசிகனா இருந்தா போ வருதுல அந்த நிலைமையில. பிரகாஷ் இவ்வளவு படம் வருது இந்த வாரம். எத்தனை படம் வந்து போய் பார்ப்பாங்கன்னு ஆல்ரெடி வந்ததே நிறைய பேர் பார்க்கல. இதுல வேற எவ்வளவு படம் ரிலீஸ். இது இல்லாம அடுத்த வாரம் வந்து வரப்போற ஒரு சில படங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு ட்ரைலர் பார்க்கும்போது தெரியுது. எனக்கு அதுதான் புரியல, இது எதுக்கு இவ்வளவு படம் அப்படின்னு. ப்ரோ ட்ரெண்டிங் மூவி சூப்பரா இருக்குன்னு எல்லாருமே சொல்றாங்க, நீங்க யாரா பாத்தீங்களா?
இல்ல ப்ரோ, நாளைக்கு பாக்குறேன் நானு. அது சூப்பரா இருக்குன்றது நம்ம பார்த்ததான் சொல்ல முடியும். நம்மளுக்கு தெரியல. பார்த்தவங்க வரையும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால நாளைக்கு ஈவினிங் பாப்பேன்னு நினைக்கிறேன். ஷுவரா தெரியல நான் பாப்பேன் நானு. நாளைக்கு சும்மா மோஸ்ட்லி பாத்துட்டு வருவோம். இந்த தலைவன் தலைவர் ட்ரெய்லர் எப்போ? படமே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு. வந்துடும் படம். ட்ரெய்லர் வந்து இன்னும் 2 நாள்ல வந்துடும் மேக்ஸிமம். என்ன அமைதியா இருக்கு? இல்ல எனக்கு தான் கேட்கலையா? இல்ல அமைதியா இருக்கு. அமைதியா இவ்வளவு இருக்கு நேரம் பாத்து. பேசிட்டு இருக்கோம். நீ எதனா படம் போக போறியா இந்த வாரம்? இந்த நான் ஒரு வாரம் படம் ஆமாண்ணா. சஜஸ்ட் பண்றேன். சொல்லுங்க நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. என்னன்னு தெரியும்? ஆ? என்னன்னு சொல்லுங்க, நான் பாத்துரலாம். அதுதான் நீ அதுதான் போகணும்னு நினைச்சு. ஜென்ம நட்சத்திரம். பரணி ப்ரோ, நீங்க F1 பாக்கலையா? இல்ல ப்ரோ, பரணிக்கு சுகுமார் ப்ரோட கோடு விடே தெரிய மாட்டேங்குது. ஏன் பரணி இப்படி இருக்கீங்க? சரி, அப்படியெல்லாம் இல்லைண்ணா. நான் இப்போ வந்துட்டு என்ன சொல்ல, ஒரு படம் பார்க்கறதுக்காக நான் இங்கேருந்து 1 hour ட்ராவல் பண்ணி போகணுமான்னு தான் யோசிக்கிறேன். வேற எதுவும் கிடையாது. நான் போறேன், சரி 2 நோட்டபிள் ஃபிலிம்ஸ் வருது. அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, நம்ம பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்ல போறோம், நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல போறோம், அவ்வளவுதான். அதுவும் இல்லாம அது பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. ட்ரெய்லர் எனக்கு ஓகேவா தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு படத்துக்காக ஓகே. ரெண்டு படம் தான் யோசிக்கிறேன். அதே மாதிரி மாவீரன் சொல்லிட்டு இருந்த அந்த தி பாய்ஸ் ஒரு வழியாக பார்த்துட்டேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்ன ஒன்றுனா, இன்னும் அடுத்த சீசன் அல்லது ஃபைனல் சீசனுக்கு இது ரொம்ப நாள் வெயிட் பண்ணணுமே. 2026 அப்படின்ட்டு இருக்காங்க. கண்டிப்பாக 26 ரிலீஸ் ஆகும்போது வர தெரியல. ஷூட்டிங் அதுதான் முடிஞ்சிச்சு ப்ரோ, இப்பதான் ஷூட்டிங் முடிஞ்சிச்சு. முடிஞ்சிருச்சா? அப்போ 26 எப்போ டேட் சொல்லியிருக்காங்க பாருங்க. எப்பயுமே ஜூன்ல தான் ப்ரோ வரும் எப்பயுமே. இன்னும் ஒரு வருஷம் வெயிட் பண்ணணுமா? அதுதான் பெரும்பாடு. ஏற்கனவே ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் இப்படி தான் வெயிட் பண்ணி இப்போ கொஞ்சம் வெறுப்பாயிருச்சு. ஏன்னா அவங்க எப்போ அதை 5 ரிலீஸ் பண்ண போகிறாங்க தெரியல, ஃபைனல் சீசனை. இந்த மாசம் இந்த வருஷம் எண்ட்ல ஃபர்ஸ்ட் பார்ட், கிறிஸ்மஸ்ல செகண்ட் இருக்கு. பார்ட், தேர்ட் பார்ட், 3 பார்ட் இருக்கு மொத்தம். இல்லை எப்படியோ அது ஒன்று ப்ரோ தூரமா கேக்குது. இப்ப கேக்குதா ப்ரோ? இப்போ ஓகே. பிரகாஷ் ப்ரோ கண்டினியூ. இல்லை அதுதான் சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படி இவ்வளோ நாள் பார்க்காம இப்படி ஒரு சீசன், இவ்வளோ பெரிய சீரிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்காம தெரிஞ்சிக்காம அப்படின்ட்டு தெரிஞ்சிச்சு. ஒரு தடவை லிங்க் கிடைக்கல அப்படியே விட்டுட்டேன். இப்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபன்னா என்டர்டெயின்மெண்ட் நிறைய நிரம்பி இருக்க, நிறைய இடத்துல போர் அடிக்காத ஒரு சீரீஸ்ன்னு சொல்லலாம். தாராளமாக பார்க்கலாம். 18+ காட்சிகள் நிறையா இருக்குங்கிறனால அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு பாருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நீங்கள் சொல்லிட்டு இருந்த அந்த பச்சர் கேரக்டர்லேருந்து இல்லை வந்து எல்லா கேரக்டர்ஸுமே எனக்கு வந்து சீரீஸில் யாருமே வேஸ்ட்டுன்னு சொல்ல முடியல. கடைசியாக ஒன்று சொல்லணும்னா அந்த 2வது ஆஷ்லின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த ஆஷ்லி தான் எதுக்குன்னு தெரியல, எஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்றை தவிர மற்ற எல்லாமே இந்த சீரீஸில் வந்து தேவையான கேரக்டர்ஸ் தான். நல்லா முடிச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப இப்போ ஆர்வமாக இருக்குது. அதே மாதிரி நேற்று மாவீரன் சொன்னார்ல அண்ணன், கடைசி சீசனில் நானே கேட்டு ஸ்பாய்லர் கேட்டு ஒன்று வாங்கினேன்ல, அவர் சொன்னும் போதே கண்டுபிடிச்சிட்டேன் யார் போக போகிறாங்கன்னு. ஆனால் யாரால போக போகிறாங்கன்னு தான் தெரியாமல் இருந்துச்சு. அது பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. மொத்தம் தி பாய்ஸ் தாராளமாக பார்க்கலாம். பாருங்கள், பொறுமையாக பாருங்கள். இந்த வருஷம் கடைசியில் பாருங்கள். ஏன்னா அப்போ தான் 2026 நம்ம அதை இப்போ கண்டினியூ பண்ண முடியும் அடுத்த சீசனை. இப்போ உடனே பார்க்க வேணாம். பிரகாஷ் ப்ரோ, நம்ம தலைவன் படம் வருது அடுத்த வாரம். மூச்சு பேச்சே இல்லையா அதுக்கப்புறம் ரொம்ப நாளா, 4-5 நாளா? அடுத்த வாரம்னா என்ன, 25ஆம் தேதி கேட்குறீங்களா இல்லை இந்த 18ஆம் தேதி கேட்குறீங்களா? அதான் ப்ரோ, 25ஆம் தேதி நம்ம உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபேவரட்டான படம் அப்டேட்ஸா வந்துனே இருந்தது. திடீர்னு வந்து ஒரு வாரமா அப்டேட்ஸ் நின்றுடுச்சு. அது என்னன்னு கேட்டேன். நிறைய சொல்லிட்டு இருக்கோம். நம்ம எந்த படம் ஞாபகம் இல்லை, டக்குன்னு சொல்லிருங்க நீங்களே ஓப்பனாக. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படம் ப்ரோ, ரொம்ப ஃபேவரட்டான படம், ரொம்ப நாளா அப்டேட் வந்துட்டு இருக்கு. படமும் தள்ளி போயிட்டே இருக்கு. ஃபைனலா இது புரிஞ்சிச்சு. படம்லாம் ரிலீஸ் ஆகும். அப்படியே அமைதியா இருக்கு, அதான் கேட்டேன். இல்ல கவின் படம் சொல்றீங்க? பவன் கல்யாண் படம் சொல்றாரு, ஹரிஹர வீரமல்ல சொல்றாரு. அதுதான் ஆல்ரெடி இந்த மாசம் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாரு பிரகாஷ் ப்ரோ, ரிலீஸ் ஆகிடும்னு சொல்லி. இந்த தடவை ரிலீஸ் ஆகலன்னா சத்தியமா டென்ஷன் ஆயிரும் நான். அவர் ஃபர்ஸ்ட் ஷோ பிரகாஷ் ப்ரோ பார்த்துடுறாரு அந்த படத்தை. அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. ஃப்ரீடம் என்னைக்கு ப்ரோ சார்? ஃப்ரீடம் அந்த ஃபினான்ஷியல் இஷ்யூஸ்லாம் முடிஞ்சா அவங்களே அனௌன்ஸ் பண்ணுவாங்க ப்ரோ.
இல்ல ஃப்ரீடம் படத்தை பத்தியும் பினான்சியல் இஷ்யூ பத்தி மெயினா பினான்சியல் இஷ்யூ பத்தியும் தெரிஞ்ச ஒரு ஆள் சுகுமார் ப்ரோ தான். சொல்லுங்க சுகுமார் ப்ரோ. இல்ல ப்ரோ இப்போதைக்கு ஆகாது, அதான் எனக்கு தெரியும், அவ்வளவுதான். கொஞ்சம் நிறைய பிரச்சனைகள் கொடுங்க, உங்களுக்கு ஆசைப்பட்டா எல்லாரும் க்ரௌட் ஃபண்டிங் மாதிரி கலெக்ட் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணலாம். வேற ஆப்ஷன் இப்போதைக்கு அது ஒன்று மட்டும் தான் இருக்கு. கிரவுட் ஃபண்டிங் பண்ணா தீர்மானா கூழு குடிக்க வேணா வரேன், குடுக்க ஒண்ணும் இல்ல. பிரகாஷ் ப்ரோ, டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ பெரிய ஹிட் ஆயிருக்கு, அது ஒரு ஹிட் ஆகியுமா இது ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்லாம் வரும்? ஏங்க அது வந்து ஃபினான்சியல் ப்ராப்ளம்னா ஒன்றும் இல்லைப்பா, படத்தோட இது பொறுத்து கிடையாது. ரிலீஸ்க்கு முன்னாடி நீ வந்து என்னென்னலாம் நீ வந்து செலவு பண்ணியிருக்கியோ எல்லா ப்ரொடியூசருக்குமே இங்கே வந்து அப்படியே கேஷ் அப்படியே ரெடி கேஷ் வச்சு யாரும் பண்றது கிடையாது. நிறைய பேர் மற்றவங்க கிட்ட ஃபினான்ஸ் வாங்கி தான் படம் பண்றாங்க. முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்காங்க இங்க, ரொம்ப பெரிய ப்ரொடக்ஷன் தவிர. ஸோ அவங்க வந்துட்டு எல்லா இடத்துலையும் வாங்கிட்டு படம் ரிலீஸ் கிட்ட வரும்போது ஆல்மோஸ்ட் எப்படின்னா அடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு பாயிண்ட்ல லாக் பண்ணிடுறாங்க. இப்போ வந்து ரொம்ப தீக்கிற அளவுக்கு பிரச்சனை இருந்தா பரவாயில்ல, பேசி தீர்க்கலாம். இல்ல தீர்க்கவே முடியல, ரொம்ப அதிகமா இருக்கு, வேற ஆப்ஷனே இல்ல இப்போதைக்கு பண்ணணும்னா இவ்வளவு அமௌண்ட் கொடுத்தாதான் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னோம்னா, அவர் டூரிஸ்ட் ஃபேமிலி ஹிட்டான எந்த படம் ஹிட்டான அவருக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னும் போது வந்து ப்ரொடியூசர் தான் கொடுத்தாகணும் அந்த இடத்துல. சரி ஓகே பிரகாஷ், நான் சாரி, நான் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 5 வந்து இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். அடுத்த வருஷம் நவம்பர் தான் ரிலீஸ் ஆகுது. நவம்பர் வந்து வால்யூம் 1, அடுத்த வருஷம் கிறிஸ்மஸ் வால்யூம் 2, நியூ இயர் ஈவ் அதாவது டிசம்பர் 31 வால்யூம் 3, அப்படி 3 வால்யூமா ரிலீஸ் பண்றாங்க. ஸோ இன்னைக்கு அஃபிஷியல். அதுக்கு எதுக்கு இப்பயே டீசர் விடுறாங்க? அதுக்கு இல்ல அது வந்து இப்போ 9 வருஷம் எப்பயுமே ஹாலிவுட்னா ஒரு 5-6 மாசம் முன்னாடி விட்டுருவாங்க. அடுத்த வருஷம் டிசம்பர் எங்க இருக்கு? இந்த வருஷத்துக்கே இன்னும் 5-6 மாசம் இருக்கு டிசம்பருக்கு. ஆக்சுவலா வந்து இன்னைக்கு தான் வந்துட்டு அந்த ப்ரீமியர் ஆகி 9 வருஷம் ஆகுது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ். ஸோ அதோட ஸ்பெஷலா நாளைக்கு விடுறாங்க போல. கிளிம்ஸ் மாதிரியாச்சும் இருக்கு. ஆமாமா, இந்த அவதார் தான் இந்த வருஷம் டிசம்பர்ல வருமா என்னன்னு தெரியல. ட்ரைலரே என்ன விடாம இருக்காங்க, ஏன்னா 5 மாசம் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அவதார் போஸ்ட் பண்ணாயிரும் ப்ரோ. என்ன கொஞ்ச நேரம் வந்து எனக்கு தெரிஞ்சு போஸ்ட்பாண்ட் ஆகாதுன்னு தான் தோணுது. மேபி ஏதாவது மூவி ஈவென்ட்லயும் அனௌன்ஸ் பண்ணாம டீசர் எதுவுமே ரிலீஸ் காமிக்கானே அட்டெண்ட் பண்ணல இன்னைக்கு. இன்னைக்கா காமிக்கானு? இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. ஆனா காமிக்கான அட்டெண்ட் பண்ணல. இல்ல காமிக்கான இன்னும் நடக்கல. அதான் ப்ரோ, இன்னும் 2 வீக்ஸ் இருக்கு. டிஸ்னி வந்து அவங்க ஸ்லாட் வாங்கல இந்த வாட்டி. ஐயோ, அப்ப கொஞ்சம் டவுட் தான் போல. தெரியல என்ன ஐடியால இருக்காங்கன்னு. போன வருஷம் பார்த்தேன், அதுவும் வரல. சரி ஓகே. இல்ல சரி ஓகேன்னு சொல்லி அமைதியாயிட்டீங்க. வேற என்ன சொல்றேன்னு தெரியல. அதான் சரி வினோத் ப்ரோ. நான் வந்து நாமக்கல் பக்கத்துல ப்ரோ. சுகுமார் ப்ரோ, அன்னைக்கு S47க்கு தேர்ட் ஆப்ஷன் யாரோ சொன்னீங்களே, அது யாரு? சும்மா அவர் இருக்காரா? அதான் இல்ல சொல்லுங்கண்ணா. யார் கேட்டது? கருண் சூர்யா. பிளாக் பஸ்டர் டைரக்டர் நீங்க, அவர் பேரை சொல்லி கேக்குறாங்க. என்கிட்டயே டிஎம் 2 பேர்லாம் வேணாம், ஏதாச்சும் இன்ட் மட்டும் கொடுங்க. இன்ட் நான் தான் சொல்லிட்டேனே, பிளாக் பஸ்டர் டைரக்டர்னு எத்தனை பேர் கொடுத்தாங்க போனோம் இந்த வருஷம்? இந்த வருஷம் பிளாக் பஸ்டர்னு சொல்லல, நான் மெகா பிளாக் பஸ்டர்னு போட்டிருக்கேன். அதுலயே உங்களுக்கு அதுதான் இன்ட். வேற டூரிஸ்ட் ஃபேமிலி டைரக்டரா? அவர் பேர் சொன்ன நீங்க இல்லன்னு சொல்லிட்டீங்களே.
யார் பேர் சொன்னீங்க? யாரு பேர் சொல்லணுமா இப்ப? புரியல ப்ரோ. நீங்க அதாவது ஆன்சரை நான் வாயில நான் சொல்லிடணும் அப்படியே. அதுக்காக நீங்க வந்து அப்படி ஒரு இல்ல, ஒரு அப்படி இல்ல. இதுவா போட்டு பாப்பீங்க. அன்னைக்கு கேட்டதுக்கு நான் இன்னொருத்தர் ஆமான்னு இருக்கா சொன்னீங்க. சொல்லிட்டேன்னா அதுதான் அப்படின்ற மாதிரி. இல்ல அப்படி இல்ல. இல்ல ப்ரோ, வரும் 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 வரும். உங்களுக்கு வந்து இன்னும் ஒரு 5-7 நாள் ஒரு கிளாரிட்டி கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? சரி. ஆனா பண்றாரு, கண்டிப்பா பண்றாரு. ஆனா அது 48 47 தெரியாதா தானே? 48 47 இல்ல, 47 இருக்கும் அப்படின்றது இது இருக்கு. இல்ல அப்படி மிஸ் ஆச்சுன்னா 48ல பண்ணிடுவாரு ஷூரா. அவர் வருஷத்துக்கு இப்ப 2 படம் பண்ணணும்ன்ற ஒரு இதுல இருக்காரு. கண்டிப்பா வந்துட்டு இப்ப 47 ஜித்து மரம் தான் நல்லா இருக்கும் ப்ரோ. எனக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பல. ரிஸ்க் எடுக்கணும் வேணாம். 46 ஷூட் ஃபுல்ல முடியல ப்ரோ. அது முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் 45 ஒன்னும் ரிலீஸ் ஆகல. நான் சொல்றது என்னன்னா 45 ஒன்னும் ரிலீஸ் ஆகல, 46 இருக்கு, அதுக்கப்புறம் 47. அவரே டைம் எடுத்து பண்ணட்டும். நம்ம ஏன் அதுக்குள்ள அங்க போகணும்? ஆனா அது நடக்குது. நல்ல லைனப் இருக்கு அவருக்கு. அடுத்த ஒரு 48 வரையுமே நல்ல லைனப் இருக்கும் அவருக்கு. அதுக்கப்புறம் அவர் டிசைட் பண்ணணும், அவர் கையில தான் இருக்கு. இல்ல இப்ப இந்த 2 படமும் நல்ல சாய்ஸ். அப்படியே ஒரு லாங்குவேஜ் ஒன்று பண்றாருல. இப்ப தமிழுக்கு ஒண்ணு, தெலுங்கு ஒண்ணு, அடுத்து மலையாளம் போனா நல்லா இருக்கும்னு தோணுது. அந்த காம்போ பண்றாங்க ப்ரோ, பண்றாங்க. அது உடனே நடக்குமா அப்படின்றதுதான் வந்துட்டு. ஏன்னா அது வேற ஒரு சிலரோட டேட் இஷ்யூனால அது கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கு. அதுக்குள்ள வேற ஒரு படம் பண்ணலாமான்றதுதான் இப்ப டாக். அப்ப ரூமர் உண்மையா ப்ரோ? தெரியல, திடீர்னு டேட் இஷ்யூ ரிசால்வ் ஆயிடுச்சுன்னா அது கூட நடக்கும்ல. அப்ப அவர் வராரு. அப்ப 2 படத்துக்குமே அவரோட டேட் தான் இஷ்யூவா? யாரோட டேட்டு? அந்த ரூமர்ல ஒருத்தர் வந்தாரு, அவருதான். நான் ரூமர் பார்க்கல, அதனால எனக்கு தெரியலப்பா. நீங்களே வச்சு அசியூம் பண்ணி. எவ்வளவு கேட்டாலும் சொல்ல மாட்டாரு. விடுங்க, வந்துரும் அனௌன்ஸ்மெண்ட். இல்ல பிரகாஷ் ப்ரோ, அந்த ப்ராஜெக்ட்லயே அவர் இருக்காரா? இல்ல இந்த 2 ப்ராஜெக்ட்ல மேக்ஸிமம் கன்ஃபார்ம். அந்த திறந்த கண் நடிகை யார்? இந்த கிசு கிசு மாதிரி இருக்கு பால்டனே நீங்க பேசுறது, சின்ன வயசுல புக்ல படிக்கிற மாதிரி. சரி, மோகன்லால். அந்த கண் நடிகை யார்? மோகன்லால். அப்படி கேட்டுருங்க. அப்படி பிரகாஷ் ப்ரோ, இந்த 2 ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம். உங்க ப்ராஜெக்ட்ல இருக்காரா? ஆதிக் ப்ராஜெக்ட்ல எல்லாமே அபிஷியலா வரட்டுங்க, வெயிட் பண்ணுங்க. வேற எதாவது இப்போதைக்கு அந்த படத்தை பத்தி, அது முக்கியமா AK-64 பத்தி இப்போதைக்கு பேசுற மாதிரி ஐடியா இல்லை. அது ஒன்றும் ரைட்டிங் ஸ்டேஜில் தானே இருக்கு 64. இன்னும் அதுக்கான ஒர்க்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஃபைனலைஸ் ஆனவுடனே வந்துட்டு பிரகாஷே கொடுப்பாருன்ட்டு. பிரகாஷ் ப்ரோ, இந்த வீக் எந்த மூவிலாம் ரிலீஸ் ஆகுது? கேட்டிங்க பார்த்தீங்களா? அப்படிதான் வரணும். தான் கரெக்டான கேள்வி. 11 படம் பரணி வாசிச்சாரு. பரணி இன்னொரு தடவை வாசிச்சிருங்க அந்த 11 படத்தை டைட்டிலையும். அந்த 11 படமும் வாசிக்கணுமா? ஒரே நிமிஷம். ஐயோ, டக்குன்னு கேட்டோம். நான் தேடுறேன் ப்ரோ. கமெண்ட்ல போட்டுருங்க ப்ரோ. இல்ல நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே. ஜென்ம நட்சத்திரம், பன் பட்டர் ஜாம், டைட்டானிக், களம் புதிது, கெவி, சென்ட்ரல், அக்னேயா, ஆக்கிரமிப்பு, யாதும் அறியான், நாளை நமதே, ட்ரெண்டிங். ஓகே. டைட்டானிக் காதலும் கடந்து போகும் ஒரு ட்ரெய்லர் முன்னாடி படமா? ஓகே. கலையரசன். ஆமா, காதலும் கவுந்து போகும் போட்டிருப்பாங்க. ஓகே. ஒருத்தர் ஏதோ கலெக்ஷன் ரிப்போர்ட்லாம் போட்டிருந்தாரு அதுக்கு. அப்படியா? அந்த படம் 6 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் எடுத்து முடிச்சு. நான் ஏதோ காலேஜ் படிக்கும் போது பார்த்த மாதிரி இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர்ல ஏதோ. அது ஒரு விஷயம் இருக்கு. நீங்க வந்து என்ன படம் வேணா எடுக்கலாம், ஓகேவா? ஆனா ஃபைனலா வந்துட்டு அது ரிலீஸ் ஆகணும்னா
ஒரு சில விஷயங்கள் நீங்க செஞ்சாதான் ரிலீஸ் ஆகும். சும்மா மத்தவங்கள ப்ளேம் பண்ணிட்டு அது பண்ணிட்டு போனா அது வந்துட்டு எதுவுமே நடக்காதுல்ல. அது மாதிரி ஒரு சில பேர் வந்துட்டு குடுக்கறதுக்கு வந்து கையில வச்சுக்கிட்டே குடுக்கறதுக்கு யோசிப்பாங்களே, அப்படி யோசிக்கிறனால அந்த படம் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகாம போகுது. அதான் உண்மை. அது பெண்டிங் ஆகிறதுக்கு காரணமே அதுதான். ஓகே. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் நானே கொஞ்சம் லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். நவம்பர் 26ன்னு பெரிய போடவும் டைரக்டரோட 2026 ரிலீஸ்ன்னு நினைச்சிட்டேன். ஆனா அது இந்த வருஷம் தான் வருது. சாரி. நவம்பர் பரணி, 26. நீங்க எத்தனை வந்து வாட்டிங்க திருப்பி 250? சாரி, சாரி, சாரி. எனக்கு இப்போ ஒருத்த கமெண்ட்ல சொல்ல வந்தா வந்து நானே வந்து ரியலைஸ் பண்ணி இது பண்ணேன். நான் தப்பா சொல்லிட்டேன். சாரி. இந்த வருஷம் நவம்பர் 26 வருது. நான் சரி நவம்பர் சரி 20 வரட்டும், அது வரட்டும். இப்போதைக்கு அவங்க வந்துட்டு இந்த வாரம் படத்துக்குள்ள போயிருக்காங்களா, அது வந்து டாபிக் டைவர்ட் பண்ணி ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ்குள்ள போயிடுவேன். அப்புறம் அமைதியாயிடும் ஸ்பேஸ். அப்புறம் இந்த டாபிக்கே இல்லையான்னு யாருன்னா கேட்பீங்க. சரி நீங்க சொல்லுங்க இந்த வாரம் பிரகாஷ் ப்ரோ படத்தை பத்தி டாபிக் நீங்க எடுத்து தான் விடுங்க. நீங்க தான் கரெக்டான ஆளு. ஆமா, நான் சொல்லணும்னு நினைச்சேன். இது ஸ்பேஸ் முடியும் போது ஒரு டாபிக் சொல்லணும்னு நினைச்சேன். பிரகாஷ் அது கட் பண்ணிட்டாரு. சரி இன்னைக்கு சொல்லுங்க. இன்னைக்கு அது பேசலாம்னு இன்னைக்கு நினைக்கிறேன். சொல்லியே ஆகணும். அது அப்பதான் வந்துட்டு சொன்னதான் அதுக்கான ஒரு இது கிடைக்கும். பிரகாஷ் சொல்லுங்க ப்ரோ நீங்க. என்ன நார்மலா இருக்கீங்களா? சொல்லட்டுமா? என்னவோ போங்க, ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. bro, ஒரு நார்மலா தான் update இருக்கு. நீங்க விட்டீங்க படுத்துட்டு நினைக்கிறேன். டியான் 64 படுத்துட்டு பிரேம் பேசுறீங்களா? பிரேம்குமார். இல்ல நீங்க ஒரு மாதிரி மதந்துட்டு பேசுற மாதிரி இல்ல இது இல்ல இல்ல உண்மைதான். இல்ல படு விக்ரம் பிரேம்குமார் வந்து இப்ப படம் விக்ரம் கூட படம் பண்றதுங்கிறது உண்மைதான். முழு நீள ஆக்ஷன் படம் பண்றாங்க, அது உண்மைதான். இல்ல இன்னொரு உண்மையை சொல்றேன். இப்ப 2 நாளுக்கு முன்னாடி முந்தநேத்து வந்துட்டு பிரகாஷ் ப்ரோ எனக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு வந்துட்டு ஒரு கொஞ்சம் மாதிரி லைட்டா கஷ்டமாயிடுச்சு. பட் ஆனா அது உண்மையும் கூட. அதுதான் நடக்குது இப்போ. அவருக்கு வந்து கூகுளில் வர நோட்டிஃபிகேஷன்ஸு மற்ற எல்லாத்துலேயுமே வர நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேல்பாரி ரிலேட்டடாக, அந்த வேல்பாரி சக்ஸஸ் இது நடந்ததுல அது ரிலேட்டடாக மட்டுமே அவருக்கு நிறைய வந்துட்டே இருக்கு. அது வந்து அவர் அனுப்புனாரு. பட் நான் சொன்னேன், அதுக்கு அவருக்கு ரிப்ளை பண்ண என்னன்னா, கரெக்டான ஆளுக்கு தானே அது வருது அப்படின்னு. பிரகாஷ் ப்ரோ ஒரு இருக்கா இல்லையா? நீங்க வேல்பாருன்னு ஆரம்பிச்சாரா நான் போறேன்ப்பா அப்படின்ட்டு போயிடுறாரா? இல்ல இல்ல, அவருக்கு நான் இப்பயும் சொல்றேன் பாருங்க, அவருக்கான ரெகக்னேஷன் ஒரு நாள் கிடைக்கும். அது கிடைக்கும் போது வந்து அது வேற மாதிரி கிடைக்கும். பேசுங்க, நான் மைக் ஆன் பண்ண முடியலையா? பிரகாஷ்னா ஒன்னும் இல்ல, வேல்பாரின்னு எடுத்தாலே ஃபீல் ஆகிடுறாரு. லைட்டா வந்து அவருக்கு ஒரு மாதிரி அழுகுற மோட்ல போயிடுறாரு. ஏன்னா அவருக்கு எமோஷனல் ஜேர்னி. அண்ணா என்னண்ணா வேல்பாரின்றது ஒரு இப்படி அண்ணா ஒண்ணும் இல்ல. அவர் பையன் வந்திருப்பாங்க. அதனால வேல்பாரின்றது வந்துட்டு அவருக்கு ஒரு எமோஷனல் ஜேர்னி. அந்த கதையை முடிக்கும் போது வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் தேம்பி தேம்பி அழுதுருக்காரு. அந்த விஷயம் வந்து அதுக்கு அண்ணா தயவு செஞ்சு இருந்தா கொஞ்சம். ப்ரோ அந்த நியூ இயர் பிரகாஷ் ப்ரோ பார்ட்டிலையா பிரகாஷ் ப்ரோ விடாமுயற்சி அன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் டாபிக் பாயிண்ட் சொன்னீங்கல்ல வந்துச்சுல. பிரகாஷ் ப்ரோ, அத பத்தி பேசுவோம் ப்ரோ. முன்னாடி என்ன பிடிச்ச ஹீரோ இப்ப பிடிக்க அந்த அத பத்தி ஏங்க அதை பேசுவோம் பத்தி ப்ரோ. பேசவே இல்லை பாருங்க. அதுதான் இல்ல ப்ரோ, முதல் டாபிக். அவர் அன்னைக்கு சொன்னாரு, அதுக்கப்புறம் பேசவே இல்ல. அருண் ப்ரோ பிரகாஷ் ப்ரோ அத கேள்வியோட பத்தி பேசுவோம். வந்திருக்காரு. அருண் ப்ரோ, சாம்கர் ப்ரோ எல்லாம் கை தூக்குறாங்க. அருண் ப்ரோ வாங்க, ஜஸ்ட் ஆஸ்க் யுவர் கொஸ்டின் சேட்டா. அருணேட்டா பிரகாஷ்னா கேக்குதா? அருணேட்டா இல்லையா அவரு? பரணி ப்ரோ, சாம்கரேட்டா நீங்க சொல்லுங்க. யாரோ கூப்பிட்டாங்க. பரணி ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ, சொல்லுங்க சொல்லு. ப்ரோ. இது அவதார் 3 வந்து அப்டேட் என்ன டிசம்பர் 19th ரிலீஸிங்ட்டு இது பண்ணாங்க. அப்புறம் இன்னொரு ரிப்போர்ட் அதில் என்ன வந்ததுன்னா, லெங்த் ஆஃப் த மூவி வந்து லாஸ்ட் 2 பார்ட்ஸை விட ஜாஸ்தியாக இருக்கும். அப்புறம் ரொம்ப அப்படி வாங்க, 3.5 4 தெரியல. அப்புறம் இது செகண்ட் பார்ட்டை விட ரொம்ப இமோஷ்னலாக இருக்கும். ஏதோ டைரக்டரோட ஜேம்ஸ் கேமரோட ஒய்ஃபா அதை பார்த்துட்டு ரொம்ப டேர்ஃபுல்லானாங்க. வந்தவங்க கொஞ்சம் இமோஷ்னலான மூவி போல இருக்கு. அதான் சூப்பருங்க. சூப்பர் ப்ரோ. ஆமா நானும் கேள்விப்பட்டேன். இது செகண்ட் பார்ட்டோட கொஞ்சம் லென்த் அதிகமா இருக்கும்னு சொல்லி. இல்ல அதெல்லாம் ஓகே, படம் வருமா அதை சொல்ல மாட்டேன். செகண்ட் பார்ட்டே பெரிய படம் தானே ப்ரோ. டிசம்பர் 19th பரணி கேக்குதா? இப்ப சொல்லும் போதே விட்டாங்க. இல்ல அனுப்பிட்டாவே பிரகாஷ் நான் இப்ப விட்டாங்க. இல்ல அது கேக்குறேன். எதுவும் இது சும்மா போஸ்ட்போன் நான் ஆகிற பத்தி மாதிரி ரொம்ப நியூஸ் நல்லா வரலையே பேசிட்டு இருந்தாருன்னு. எதுவும்.
இல்ல எனக்கு என்னன்னா சுகுமார் ப்ரோ வந்து சீமான் பிடிக்க ரொம்ப காலம் சொல்லிட்டு இருந்தாரு. அதனால அப்ப டெய்லி 100 சொல்லுவாரு. ஆனா இன்னைக்கு ஒரு இது போட்டாரு பாருங்க, ஒரு மைக்கு ஒரு மனுஷனால ஆன் பண்ண முடியலங்கிறத பயன்படுத்தி போட்டு அடிச்சு தூக்கு போட்டாரு ஒரே போடு. ஒரு அரை மணி நேரம் அழுதுட்டே இருந்தாரு. பிரகாஷ் ப்ரோ, இந்த ராமாயண பட்ஜெட்டை பத்தி பேசிட்டீங்களா? 4000 கோடி கண்டிப்பா சொல்றேன். அது வந்து உருட்டுதான், கண்டிப்பா உருட்டுதான். ஏன்னா 1000 கோடி கிடைச்சா மகாபாரதம் எடுத்தலான்னு சொல்லி பல இயக்குநர்கள் வந்து இங்க மூச்சு போட்டுட்டு இருக்காங்க. 1000 கோடி உண்மையான 1000 கோடி, அதாவது உண்மையான 1000 கோடி. SS ராஜமௌலியே பல தடவை சொல்லியிருக்கிறாரு, 800 கோடியில இருந்து 1000 கோடி தேவைப்படும், 800 கோடியில இருந்து 1000 கோடி தேவைப்படும். நான் அதுக்கான ப்ராஜெக்ட் இப்பெல்லாம் பண்ணல. ஏன்னா நான் இப்போதைக்கு 300 கோடியில இருந்து 350 தான் மேக்சிமம் நான் வந்து இன்புட் போட ட்ரை பண்றேன். அதுக்கு மேலங்கிறது வந்து அது மகாபாரதம் எடுக்கணும், எனக்கு 800 கோடி உண்மையான 800 கோடி தேவைப்படும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாரு. இவங்க போட்டாங்க ராமாயணத்துக்கு. அதாவது மகாபாரதங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு டோட்டலா 180 கதாபாத்திரங்கள், முக்கிய கதாபாத்திரங்கள் 180 கதாபாத்திரங்கள் மகாபாரதத்துல இருக்கும். கரெக்ட் ப்ரோ, அப்படியே ஆரம்பிங்க ப்ரோ லைட்டா. ஆமா, அப்பா வந்துட்டாரு, நான் சொல்லக்கூடாதுன்னு வந்துட்டாரு. சரி ரைட் விட்டுருவோம். அப்பதான் ப்ரோ தெரிய வரும் ப்ரோ, அப்பதான் ப்ரோ எங்களுக்கு தெரிய வரும் 180 கதாபாத்திரம். சொல்லுங்க ப்ரோ. நீங்க இன்னைக்கு நான் சொல்ல வந்த ஷார்ட்டா மட்டும் சொல்லிடுறேன். நான் பெருசா சொல்ல நினைச்சேன், பட் சுமார் ப்ரோனால ஷார்ட்டா சொல்லிடுறேன். 180ல 50ங்கிறது ரொம்ப 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 முக்கிய கதாபாத்திரம். 50 25 கதாபாத்திரம் டாப். அப்ப 25 கதாபாத்திரங்கள் வேணும்னா 25 பெரிய நடிகர்கள், பெரிய அதாவது பயங்கரமான மார்க்கெட் உள்ள நடிகர்கள் 25 பேர் வேணும் அந்த 1000 கோடி பட்ஜெட்டை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு. அந்த 25 பேர்த்த சேர்க்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த 25 பேருக்கு சம்பளம், அதுக்கப்புறம் கமிட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய விஷுவல்ஸ், பயங்கரமான லொகேஷன்ஸ் மாறிக்கிட்டு இருக்கும். பல அதாவது கற்பனைக்கு மிஞ்சிய விஷுவல்ஸ் நம்ம கண்ணில் காட்டணும். அதுக்கு நீங்க விஜய் டிவி மகாபாரதமே தெரியும். அரண்மனை மட்டும் இல்ல, புதுசா உருவாக்குற அஸ்தினாபுரம் அரண்மனை முதற்கொண்டு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற உங்களுக்கு தெரியும். புதுசா உருவாக்குற விஷயம் முதற்கொண்டு எல்லாமே பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு சின்ன ஒரு ஊருக்கு உருவாக்குவாங்க, அந்த ஊர் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இப்படி பல லொகேஷன்ஸ் போகும். அதெல்லாம் விட்டுருங்க, உங்கள்கிட்ட சொல்ல ஷார்ட்டா இருக்குன்னு போயிடுறேன் நான். இப்படி நம்ம வந்து கற்பனை கெட்டிய விஷுவல்ஸ் கண்ணில் காட்டணும், பல லொகேஷன்ஸ் போகணும், அது போக பல கேரக்டர்ஸை உள்ளடக்கி ஒவ்வொரு கேரக்டருக்கும் பேக் ஸ்டோரியோட போகணும், அந்த ஒவ்வொரு கேரக்டர் டெப்த்தோட போகணும். அப்படிங்கிறப்ப எவ்வளவு இருக்கும். அதுக்கு மகாபாரத்துக்கு நீங்க வந்து 1000 கோடிங்கிறது எவ்வளவு பெரிய தொகை. ஆனா ராமாயணத்துல ஒரு காடு, ஒரு வீடு, ஒரு தோட்டம், அவ்வளவுதான். அசோகவனம், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்க வந்து டோட்டல் கதாபாத்திரங்கள் 7 தான் மெயின் கதாபாத்திரம் ராமாயணத்துல. ரொம்ப மொத்தம் முக்கியமான. அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியாது இல்ல, உங்களுக்கு தெரியாது இல்ல. இந்த ஸ்ட்ரெஸ்ஸான ஹோட்டல் ஒன்று சொன்னீங்க, அங்க போயிட்டீங்களா? அதான் அங்கதான் வேற எங்கேயோ இருக்காரு, மிதந்துகிட்டே பேசுறாரு. இன்னைக்கு என்ன பண்ணிட்டாருன்னு தெரியல. பயங்கரமா இருக்கிறாரு. சொல்லுங்க ஹோட்டல், அது பேரு ஒரு நல்ல ஹோட்டல் பேரு வரல எனக்கு. சரி அப்படின்றாரு. இல்ல வேணாம், சொல்லாம இருக்கிறது நல்லதுதான். ஆனா இப்பதான் வந்து சொன்ன உடனே அவதார் 2 பட்ஜெட் பார்த்தேன், 460 மில்லியன் போட்டுருந்துச்சு. என்னடா ராமாயணத்தோட 40 மில்லியன் கம்மியா இருக்கேன்னு யோசிச்சுட்டு. ஆமாங்க, அவதார்லாம் என்னங்க நாங்க இல்ல பிரகாஷ் ப்ரோ, ஒரே ஒரு விஷயம் ப்ரோ, ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கோங்க. என்னன்னா மகாபாரதத்துல வந்து அந்த 25 டாப் சொன்னீங்கல்ல, அந்த 25 டாப் கேரக்டர் பேர் மட்டும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நோட்ஸ் எடுக்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரோ. அண்ணா இப்போ சிங்கிள் ஷாட்ல அடிப்பாரு பாருங்க. அண்ணா வாங்க, அந்த விஐபி தனுஷ் மீரா நீங்க பேசுனீங்க, சொல்லுங்க ப்ரோ. அந்த 25 மட்டும் சொல்லிடுங்க, வேற எதுவும் கேட்கறாங்க. சுகுமார் ப்ரோ ஒரு பாட்டு பாடுங்க ப்ரோ. இன்னைக்கு பாட்டு ஒரு பாட்டு நீங்க பாடுங்க. எந்த பாட்டு தெரியுமா? அந்த விஸ்வரூபம் ஓப்பனிங் சாங் பாடுங்க. தக 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 தின தின, அந்த பாட்டை நீங்க கரெக்டா பாடணும் இன்னைக்கு. யோ நான் நல்லாதான் இருக்கேன், நான் இன்னைக்கு நல்லாதான் இருக்கேன்னு போறேன், நல்லாதான் இருக்கேன் அது அப்படின்ற இல்ல குடிச்சிருக்கேன்னு சொல்லுவேன். குடிக்கும் போது நான் பேசுறேன், ஒரு நாள் வந்து ஜாயின் பண்ணி பேசுறேன். அப்ப உங்களுக்கு வந்து தெரியும் என்னோட எப்படி இருக்குன்னு. அப்ப நான் வேற மாதிரி இருப்பேன். ஜாலி பண்ணுவோம். சிங்கம் 3 சாங். சிங்கம் 3 சாங் என்ன பாட்டு? உங்களுக்காக ஒருத்தர் பிரகாஷ் ப்ரோ ஒரு கேள்வி கேட்கட்டா அப்படின்னு ஆசையா வந்திருக்காரு. கை தூக்கிட்டு
இருக்கீங்களா? இல்லங்க நான் தான் சொன்னேன். கேமே அந்த இல்லாம 25 சின்ன அந்த போன் வந்துச்சு, சின்ன போன் பேசிட்டு இருக்கேங்க. அது இப்ப கட் ஓகே. பண்ணிட்டேன், சொல்லுங்க. அந்த 25 கேரக்டர் பேர் மட்டும் வந்து கொஞ்சம் வேகமா சொல்லிட்டீங்கன்னா ஏங்க, எல்லாருக்குமே வந்து இல்ல ரொம்ப எல்லாத்துக்குமே தெரியும். தெரிஞ்ச சொல்றதுல ஒரு யூஸும் கிடையாது. ஏன் இப்படி bro, போடுறீங்க? 25 சரி இருங்க. ஸ்பீக்கர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் கேட்கலாம். 25 கேரக்டர் பேர் இல்ல தெரியுமாப்பா இல்ல உங்களுக்கு அந்த டாப்? இல்ல பிரகாஷ் ப்ரோ ஃபர்ஸ்ட் அவர் ஒரு பாட்டு பாட சொல்லுங்க, அப்புறம் அவர் பாடிட்டாதான் நீங்க சொல்லுங்க. என்ன பாட்டு? ஏதாவது ஒரு இல்ல பாட்டு நல்ல அவரு தூய ஏதாவது ஒரு தமிழ் பாட்டு, பாட்டா சுகுமார் சொல்லுங்கண்ணே. ப்ரோ அவருக்கு எனக்கு இந்த ரா ஏதாச்சும் ராலாம் ஒரு கரெக்டா பாட்டை வருதான்னு பாடணும் செக் இப்ப. பண்ணணும். இந்த ராலாம் அண்ணன் கரெக்டா பாடுறாரான்னு செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு பாட்டு சொல்லுங்கண்ணே அவருக்கு. முத்தமழை எங்கு அந்த பாட்டை கூட பாடுங்கண்ணே. முத்தமழை அடே அப்படின்ட்டு டே 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 ஆரம்பிங்க. டே டே. ஏங்க ஏங்க இந்த அநியாயம் பண்றீங்க? சுகுமார் ப்ரோ, இந்த டெஸ்ட் பண்ணணும். நீங்க வந்து இதுதான் பண்ணணும், திருக்குறள் சொல்ல சொல்லணும். நல்லா இருக்கு. டக்குன்னு முடிஞ்சிடும், ஈஸி. இல்ல முக்கியமான திருக்குறள் சொல்ல சொல்லணும், அங்கதான் ஹைலைட்டு. துப்பாருக்கு துப்பாய சொல்ல சொல்லுங்க. அதெல்லாம் வேணாங்க. கடா களிற்றின் மேற்கட்படாம் மாதர் படா முளைமேல் துகில், அதை சொல்ல சொல்லுங்க. அண்ணா இதெல்லாம் எனக்கே என்னண்ணா இது? இதுல இதெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து ரொம்ப தெளிவா இருக்கிறான்னு நினைச்சு கேக்குறீங்களா? எங்க சொன்னீங்கன்னாவே ஹோம்ஒர்க் முடிக்க 2 நாள் ஆகும். இல்ல விஷால் ப்ரோக்கு ரொம்ப பிடிச்ச திருக்குறள். விஷால் ப்ரோ உண்மையா தெரியாதா? எனக்கு இந்த குறளே தெரியாது, சத்தியமா தெரியாதுண்ணா. என்ன இல்ல பொறுமையா என்னன்னு சொல்றேன், இல்ல சொல்லுங்கண்ணே. பொறுமையா சொல்றேன், அதை கேளுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கே புரியும் ஏன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச குறள்னு. கடா களிற்றின் மேற்கட்படாம் மாதர் படா முளைமேல் துகில். டபுள் மீனிங்ல இருக்கு. டபுள் மீனிங் தான், அதெல்லாம் டபுள் மீனிங் திருவள்ளுவர் தான், ட்ரிபிள் மீனிங்கா எழுதுவாரு. இப்பெல்லாம் சுத்தமா டபுள் மீனிங் தான். எப்படி அவரால் இவ்வளவு ஃபாஸ்டா சொல்ல முடியுதுன்னா, அவர் வந்து 4th படிக்கும் போதே வந்து 1330 குறள் வந்துட்டு ஒருத்தர் சும்மா இருங்க, கொஞ்சம் மைக் ஆன் பண்ணதா இருக்கேன், நான் ஆன் பண்ண முடியாம இல்ல. அதாவது அதுக்கு ஏகப்பட்ட பேர் உரை எழுதியிருப்பாங்க. அந்த உரையில எனக்கு ரொம்ப பிடிச்ச உரை என்னன்னா, கலைஞர் எழுதின உரை. அதாவது மதங்கொண்ட யானை இருக்குல்ல, அதுதான் வந்து களிறு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதுதான் கடா களிற்று, கடா களிற்று மேர் அப்படின்னு சொல்ற திருக்குறள் அர்த்தம் என்னன்னா, கடா களிற்றின் மேர் அப்படின்னா மதங்கொண்ட யானையோட மத்தகம். அந்த மத்தகத்துக்கு மேல வந்து ஒரு துணி ஒன்று போத்தி வைப்பாங்க, முகப்படாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நான் பார்த்தேன். அதை பார்க்குறப்ப ஒரு பெண் ஒருத்தியின் வேணாம் விட்டுருங்க, இதுக்கு மேல வேணாம். அண்ணா சொல்லுங்க, நல்லதானே சொல்றீங்க, சொல்லுங்கண்ணே. நல்லா இருக்கு, சொல்லுங்க ப்ரோ. அதுக்கு மேல உங்களுக்கு புரியலையா விஷால் ப்ரோ? இல்ல கமல் சாதாரணமா சொன்னதே மதங்கொண்ட யானையின் மத்தகத்தின் மேல் இல்லங்க, மதங்கொண்ட யானையின் மத்தகத்தின் மேல் ஒரு அந்த முகப்படாம்னு ஒண்ணு இருக்கும், அதாவது துணி ஒண்ணு போத்தோம். அந்த மத்தகத்துக்கு மேல் இருக்க பாக்குறப்ப எப்படி இருக்குன்னா, மங்கையொருத்தியோட சாயாத கொங்கை, அந்த கொங்கை மேல அசைந்தாடுற ஒரு ஆடை போல் இருந்தது அந்த மத்தகத்தின் இது அப்படின்னு சொல்லியிருப்பாரு அந்த திருக்குறள். வள்ளுவருங்க. அதுதான் கடா களிற்றின் மேற்கட்படாம் மாத படா முளை மேல் துகில். சுகுமார் ப்ரோ சொல்ல வைக்கலான்னு பார்த்தேன். அத சொல்லுங்க. கடா கழுற்றின் மேல். அண்ணா இன்னொரு வாட்டி சொல்லுங்க அந்த குறளை ஃபுல்லா ஒரு வாட்டி. போது சுகுமார் ப்ரோ ஐயோ போதுன்னு சொல்லிட்டு மைக் ஆஃப் பண்ணிட்டு போயிடுவாரு. இன்னொரு வாட்டி சொல்லணும்னா ஒண்ணு ரொம்ப சிம்பிளுங்க. எல்லாம் வேணாம் ப்ரோ, நீங்க அந்த 25 கேரக்டர் பேர் மட்டும் சொல்லுங்க. ஏங்க ரொம்ப ஈஸிங்க, எங்க தெரியாதா? பீஸ்மர் வந்து மெயினா இருந்துச்சு. பீஸ்மர், அப்புறம் அந்த அஞ்சு மெயின் கேரக்டர்ஸ் உங்களுக்கு தெரியும். என்ன பண்ண போறீங்க? ஒரு நிமிஷம் ஆனா நாங்க எண்ணிக்கிறோம், நீங்க கரெக்டா அடிச்சு விடுங்க. கரெக்ட், அதுக்குதான். இல்லங்க, நீ கேரக்டர்ஸாவே வாங்க. பீஸ்மர், அப்புறமேட்டு 5 பாண்டவர்கள். ஓகேங்களா? பாண்டவருக்கும் ஃபர்ஸ்ட் பாண்டுக்கும் அவனோட அண்ணன் திருதராஷ்டிரன். ஓகேவா? அதுக்கப்புறம் பாண்டுக்கு பிறந்தவங்க 5 பேர். 5 பேர் உங்களுக்கு தெரியும், யார் யாருன்னு தெரியும். தர்மர், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன். அந்த திருதராஷ்டிரனுக்கு பிறந்தவங்க வில்லன் உங்களுக்கு தெரியும். அந்த வில்லன் யார்? துரியோதனன். அவங்களுக்கு கீழே வந்து ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க, உங்களுக்கு தெரியும்ல. 99 பேர். துச்சாதனா தான் மெயின் ஆளு. அதுக்கு மேல நீங்க வேற எதுவும் கேரக்டருக்கு போக வேணாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு வந்து இவர் பேரே வந்து பாத்தீங்கன்னா, மூத்த ஒரு பேர் வந்து நம்ம வந்து தர்மருமா, ஆனா ஒரிஜினல் பேர் வந்து யுதிஷ்டர் அவரு. அதுக்கப்புறம் மெயின் கேரக்டர் திரௌபதி. இதுக்கு மேல உங்களுக்கு போகணும் அப்படின்னா அந்த குருகள் போகும்போது துரோணர் போவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட கேரக்டர்ஸ், மெயினான கேரக்டர்ஸ் இருக்கு. துரோணர், சாலியர், சொல்லவே இல்லை இன்னும். சகுனி இருக்கு. அப்புறமேட்டு வந்து மெயின் கேரக்டர் சொல்றேன், சகுனி இருக்கு, சத்தியவதி இருக்கிறாங்க, துரோணர் இருக்கிறாரு, அப்புறம் மெயின் வந்து எல்லாத்துக்கும் மேல கிருஷ்ணர் இருக்கிறாரு, குந்தி. 5 பேத்துக்கு அம்மா குந்தி. குந்தி தேவி. இதுக்கு மேல நீங்க எல்லாத்துக்கும் உங்க எல்லாத்தோட ஃபேவரட் கர்ணன். இவ்வளவு கேரக்டர் இருக்கு, நிறைய இருக்கு. இல்லங்க, அதாவது ஆர்டரா பிரிக்கிறேங்க நானு. அதாவது செட்டு ஃபேமிலி ட்ரீயா கொண்டு வரேன்.
ஃபேமிலி ட்ரீயா சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா கன்வே ஆகும். பிரகாஷ் அப்போ இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு இப்ப இது எல்லாத்துலயுமே பெரிய கேரக்டர் வைக்கணும்னா அப்படி அது ஒரு 10 கேரக்டர் வந்து பெருசா வச்சுட்டு ஒரு 10 கேரக்டர் மீடியம் 20 கேரக்டருமே 25 கேரக்டர் முக்கியமான கேரக்டர் இல்ல. காந்தாரி இல்லைனாலும் கதை இல்ல. உங்களுக்கு வந்து இதுல வந்து கடைசியா வந்து உத்தர இல்லைன்னா கதையே கிடையாது. உத்தர உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இப்போ உத்தரையை தான் நீங்க வந்து இதுல பாத்திருப்பீங்க, கல்கியில கொண்டு வந்திருப்பாங்க. கல்கியில ஒரு பெண்ணு மாசமா இருப்பாங்க, அந்த மேல இருந்து வரும்ல கருவை அழிக்கிறது, அதாவது உத்தரையோட அந்த 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 இதெல்லாம். ஒரே ஒரு டவுட், இந்த இது அந்த 99 பேருன்றீங்களா, அந்த 99 பேருக்குமே இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இல்ல? அப்ப அதுல 5 பேருக்கு தான் வரும். அதுல முக்கியமா துச்சாதன், அதாவது துரியோதனோட தம்பி, மெயின் தம்பி, 2வது இதா இருப்பான் துச்சாதன். அவன் தான் துகில் இருக்கிறவன், துரியோதனன். ஆமா, துகில் இருக்க உங்களுக்கு தெரியும், மெயின் கேரக்டர். திரௌபதியோட அவர் தாங்க பீஷ்மர். அஸ்வத்தாமா மறந்துட்டோம் பாருங்க. அதான் சொல்றேங்க, துரோணரோட பையன் அஸ்வத்தாமன். நீங்க துரோணருக்கும் குரு இருக்கிறாரு, அவருக்கு எல்லாம் போகணும், நிறைய இருக்கு. நான் சொல்றேன் 25 கேரக்டர்னா பயங்கரமா போகணும், நிறைய கேரக்டர். கல்கி பாக்குறப்போ இது மல்டி லாங்குவேஜ்ல பண்ணா மட்டும் தான் இது ஒர்க் ஆகும் பிரகாஷ் ப்ரோ. இல்லைங்க, நான் சொல்றேன் மல்டி லாங்குவேஜ்லாம் அடுத்த விஷயம். இந்தியாவில் உள்ள எல்லா இண்டஸ்ட்ரியில உள்ள பெரிய ஸ்டார்ஸ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தா பெரிய டேரக்டர் ராஜமௌழி மாதிரியான இயக்குநர்கள் வந்து பண்ணும்போது இது வந்து சாத்தியம். ஓகேவா ப்ரோ? அவரு ராஜமௌழி வந்து சின்ன பசங்கள இருந்தே வளர்த்து போய் முடிக்கிற மாதிரி சொன்னாரே ப்ரோ. சின்ன பசங்கள்ல இருந்தே நடிக்க வச்சு அவங்கள நான் என்ன சொல்றேன் கேட்டீங்களேன், எனக்கு வந்து என் வாழ்நாள்ல மகாபாரதம் இனிமேலும் யார் எடுப்பாங்களா இல்ல எடுத்தாலும் இந்த அளவுக்கு பெஸ்டா இருக்குமா சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சு அதோட பெஸ்ட் வந்து விஜய் டிவி மகாபாரதம் நடிகர் தான். பயங்கரமான நடிகர் தேர்வு, பயங்கரமான டப்பிங், பயங்கரமான வசனங்கள் எல்லாமே. நான் வந்து எத்தனையோ கிருஷ்ணர் வேஷம் பார்த்திருக்கேன், எத்தனையோ பேத்த பார்த்திருக்கேன் கிருஷ்ணர் வேஷத்துல. எல்லாத்துலயுமே பெஸ்ட் விஜய் டிவி மகாபாரத கிருஷ்ணர் தான். அது வந்து அவர் வந்து சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒரு டோன்ல சொல்லுவாரு. இல்ல அதான் அவர் சிந்தித்து செயலாற்றுங்கள் ஒரு டோன்ல சொல்லுவாரு. வந்து பயங்கரமா இருக்கும் தமிழ் டப்பிங் வாய்ஸ். அது கடைசியில எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த தசாவதாரம். அந்த தசாவதாரத்துக்கு அந்த இது வைப்பாங்கல்ல, எப்படி சொல்றது, கரெக்டா அதுக்கான வேர்டு எனக்கு மாட்டல, வேர்டு மாட்டினா சொல்றேன். இல்ல அதெல்லாம் பாத்திருக்கேன், எல்லாத்தையும் நான் சொல்றேனே. நான் இதுமாரி படமே எடுத்தாலும் இந்த மாதிரி கேரக்டர்ஸ் அந்த 5 பேர் இருக்காங்களா, அபிமன்யும் இருக்கட்டும், பீமன் இருக்கட்டும். பீமன்ல நான் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் பீமன் தான். ஏன்னா நீங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு எமோஷன்ஸ் தான் இருக்கும், ஆனா எல்லா எமோஷன்ஸ் கலந்த ஒரு கேரக்டர்னா பீமன் தான். மற்ற எல்லாத்துக்கும் ஒரே எமோஷன் தான் இருக்கும். நீங்க காமெடிக்கு காமெடி, ஆக்ஷனுக்கு ஆக்ஷன், கோவத்துக்கு கோவம், சென்டிமெண்ட்டுக்கு பீமன் மாதிரி இருக்கிற ஆள் யாருமே கிடையாது. எமோஷனல் அழுகிறதுல வந்து நீங்க வந்து வேற யாராலையுமே இந்த டோட்டல் மகாபாரத கேட்ட நீங்க கர்ணன்ட்ட கூட இன்னைக்கு அந்த அளவுக்கு சென்டிமெண்ட் ஒர்க் ஆகுமான்னு கேட்டா சொல்ல முடியாது. ஏன்னா கர்ணன்ட்ட சில குற்றங்கள் இருக்கும், ஆனா பீமன்ட்ட அது இருக்காது. பீமன் வந்து டோட்டல் உண்மையால அப்புறாணி, டோட்டல் வீரன், எல்லாத்துக்கும், அதாவது எல்லாத்துக்குமானவன் அவன் ஆஜானு பாகம், அவ்வளவுதான். சொல்லுங்க. இல்லண்ணே, கல்கி பாக்குறப்ப இந்த கண்ணன் வந்துட்டு அர்ஜுனருக்கு தேர் இது பண்றாரு, அதே மாதிரி கர்ணனுக்கு ஓட்டுற ஆளுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இருக்குமா? ஏன்னா அது அப்படியே ரொம்ப அப்படியே ஷேட்ல காட்டியிருந்தாங்க. அது ஏதாவது டைலாக் ஏதாவது இருக்கும்? இல்ல அதெல்லாம் கிடையாது, நார்மல் ஆள் தான் ஓட்டுவார். கர்ணருக்கு வந்து கவசம் இருக்கும் ப்ரோ, அவரோட கவசமே பவர் தான். அவர் அதை தாண்டி குத்த முடியாது. அததான் கிருஷ்ணர் வந்து பேசியே அதை கழட்ட வச்சிருவாரு. அந்த படம் பாத்திருக்க, சிவாஜி ஐயா படம், ஓகே, அதை கழட்ட வச்சிருவாரு. பிரகாஷ் ப்ரோ, எனக்கு ஒரு டவுட், சொல்லிருங்க. இல்ல இந்த பொலிட்டிக்கலி கரெக்ட்னஸ் இது இந்த ஸ்பேஸ்லயே கூட தக்லைஃப் ரிலீஸ் டைம்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, இது அந்த அஃபேர் வந்து நார்மலைஸ் பண்றாங்க ஐயோ அப்படின்லாம். இன்னும் நிறைய படத்துல எனக்கு இருக்கு. எனக்கு எப்பவுமே ஒரு படம், அது யார் படமா இருக்கட்டும், ரஞ்சித் படமா இருக்கட்டும், இல்ல இவரு அந்த இன்னொருத்தர் படம் எடுக்கிறார்ல மோகன்ஜியா யார் அவரு, படம் அவங்க விருப்பம், அது வரட்டும். அது நல்ல படம் இல்லாத படம் அது நம்ம பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். ஆனா அப்படி படம் வரவே கூடாது, இது தப்புன்னு எனக்கு பொறுத்த வரைக்கும் எந்த படத்துக்கும் சொல்லக்கூடாது. இப்ப இதுக்கு இந்த அஃபேரை நார்மலைஸ் பண்றதெல்லாம் சொன்னாங்கல்ல, அப்ப இந்த மகாபாரதத்துல நான் அது கேள்விப்பட்டிருக்கேன், 5 ஒய்ஃப் 5 ஹஸ்பண்ட் இருப்பாங்க அப்படின்னா.
அப்ப அதெல்லாம் இப்ப எதுல எடுத்துக்குவாங்க? அது அஃபேர் இல்லைங்க, அது அது அஃபேர்ல அஃபேர் வராது இல்லை, ப்ரோ. அஃபேர் பட் இல்லை, அது அஃபேர் எந்த இல்லை. கான்செப்ட்ல? அந்த கதையை நானும் கேட்டிருக்கேன். அது மட்டும் எந்த கான்செப்ட்ல வரும்? புராண கதை கான்செப்ட்ல வந்துரும் அது. அது கான்செப்ட்லேயே வராங்க. இங்கே பாருங்களேன், நான் சொன்னேன்னா அது வந்து உண்மை சம்பவம் கிடையாது. முதல் விஷயமே புரிஞ்சுக்கணும், உண்மை சம்பவம் கிடையாது. வந்து அதுக்குள்ளேயே போல மித்தாலஜின்னு ப்ரோ. சொல்றோம்ல, இப்ப நமக்கு வந்து நமக்கு புராண அது கதைகள் படமா வர்றப்ப நம்ம அதை பார்க்க தான் போறோம். அப்படிங்கிறப்ப அது மட்டும் அந்த சமூக சீர்கேடுல வராதான்ற? வராது. அது எப்படி ப்ரோ? அது மட்டும் அப்ப யாரும் பேச மாட்டாங்க மாவீரன் ப்ரோ. மாவீரன் ப்ரோ, அது தக் லைஃபும் இது கிடையாது, இதுவும் இது கிடையாது. இதுல வந்து யாரும் பேச மாட்டாங்க. ஏன்னா கடவுள் எல்லாருமே இன்வால்வ் ஆன இது சின்ன வயசுல இருந்து நம்ம கேட்டது, நம்ம நிறைய பார்த்தது. இது ஒரு தப்பாவே அவங்க கண்ணோட்டத்துல இருக்காதுன்ற. நீங்க வேணா பாருங்க. ஒன்றும் இல்லை, முதல் விஷயம் சொல்கிறேன். இங்கிலீஷ் ஒரு டைலாக் ஒன்று வரும் எப்போவுமே. வாழ்க்கையில் ஃபஸ்ட் டைம்ங்கிறது எப்பவும் ஒரே ஒரு தடவை தான் வரும், ஓகேங்களா? அப்படின்னு வரும் டைலாக். நம்ம ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்ப தமிழ் அதிர்ச்சி ஆகும். யார்கிட்ட பார்க்குறோன்னு ஒன்று இருக்குது, மனிதத்துக்கிட்ட அதை நம்ம பார்க்கலாங்கிறத தாண்டி சிம்பு கமல் காம்பினேஷனில் அதை பார்க்குறோம். அது ஷாக்கிங் ஆகுது. ஒவ்வொரு படத்துலையும் நம்ம எதை பார்க்குறோம் நம்ம வந்து. ஆனால் வந்து மகாபாரதம் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது, ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறது கிடையாது. உங்களுக்கு வந்து சின்ன பிள்ளைலேருந்து தாய்ப்பால் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு கதை இதிகாசங்கள் உங்களுக்கு சொல்லி தான் இருக்கிறாங்க. மகாபாரதமாக இருக்கட்டும், ராமாயணமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்னும் பல இதிகாசங்கள் பூராவுமே நம்ம வந்து கேட்டு கேட்டு வளர்ந்தனால அது எதுவுமே நமக்கு புதுசு கிடையாது. என்ன ஒன்று பார்க்குற பிரம்மாண்டத்துக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை நம்ம மகாபாரதத்தை பார்க்குறமே, மகாபாரதம் வந்து நான் ஃபுல் ஆன் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ் தான். நீங்கள் அந்த அளவுக்கு என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், ட்விஸ்ட் இருக்கும், டான்ஸ் இருக்கும், நடிகர்கள் கதாபாத்திரங்கள் எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும், ஆக்ஷன்ஸ் இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். அப்படிதான் மகாபாரதம் நம்ம வந்து என்டர்டெயின்மெண்ட் ஒரு டிவி சீரீஸாக தான் நம்ம பார்க்குறோம். அது நம்ம யாரும் வாழ்க்கையோட பொருத்தி பார்க்க போறது. ஆனால் ராமாயணத்தை வாழ்க்கையை பொருத்தி பார்க்கறதுக்கு உதாரணமாக வச்சிருப்பாங்க. ராமாயணத்தை எப்படி வச்சிருப்பாங்கன்னா, ராமாயணத்தை சீதைக்கு ராமன் போல இருக்கணும், ராமனுக்கு சீதைக்கு போல இருக்கணும், இப்படி உதாரணம் சொல்லி வளர்க்குறாங்க. அதனால ராமாயணத்தில் ஈஸியாக எடுக்கிறாங்க, நிறைய கதை நிறைய படம் எடுத்துக்கிட்டே போகிறாங்க. ஆனால் நமக்கு ராமாயணம் பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு ரீசன் அதுதான். ராமாயணங்கிறது ஜஸ்ட் நமக்கு ஒரு மெசேஜ் சொல்ல வர ஒரு சீரீஸ் அவ்வளோதான். ஆனால் மகாபாரதங்கிறது நமக்கு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டர். இப்போ வந்து பாய்ஸ் எப்படி பார்க்குறோமோ, அந்த கேம் ஆஃப் த்ரோன் எப்படி பார்க்குறோமோ, நமக்கு நம்ம ஊருக்கு அது ஒரு கதை, அவ்வளோதான். அது வந்து உண்மை சம்பவம்லாம் இருக்குல்ல. நம்ம வந்து ஒன்றே ஒன்று தான், ஃபேண்டசிக்கு நம்ம அடிமை. அது நீங்கள் படமாக எடுத்தாலும் சரி, சீரியஸ் எடுத்தாலும் நாடகம் எடுத்தாலும் சரி, எப்படி பார்த்தாலும் ஃபேண்டசிக்கு நம்ம அடிமை. அதை கதையாகவே அந்த காலத்தில் எழுதி வச்சுட்டாங்க. நம்ம பயங்கரமான ஃபேண்டசி படம். ஒருத்தர் வந்து சூரியனை மனசை நினச்சிட்டா சூரியனுக்கு ஒரு குழந்தை கொடுத்துட்றாரு, அதுவே ஃபேண்டசி தானே. உங்களுக்கு வாயு பகவான் நினைச்சா வாயு பகவான் ஒரு குழந்தைய கொடுத்துட்றாரு, பியூமனை. அப்படி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபேண்டசியில் வரும்போது இதெல்லாம் எல்லாமே ஃபேண்டசி தான். ஒரு கருவுக்குள்ள 101 குழந்தை, 100 குழந்தைன்னா எப்படி? 101 குழந்தை, 100 குழந்தை கூட கிடையாது, 101 குழந்தை ஒரு கருவுக்குள்ள. இதெல்லாம் ஃபேண்டசி தானே. ஓகே. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இது தப்புனா அதுவும் தப்பு தானே. அப்ப அது தப்பு இல்லைன்னா இதுவும் தப்பு இல்லைன்னு சொல்ல வரேன். தப்பு இல்லைதான். நம்ம ஃபேண்டசியை ரசிக்கிற மனப்பான்மையில் இருக்கும்போது அதெல்லாம் மறந்துடுவோம். அதுதான் முக்கியம். நம்ம வந்து பாண்டுவுக்கு வந்து பாண்டு எப்படி பிறந்தாருன்னு உங்களுக்கு தெரியுமில்ல. அதுக்கு முன்னாடி திருதராஷ்டிரன் வந்து ஐயா ஆண்டவரே கொஞ்சம் சும்மா இருங்க. ஆரம்பிக்க மாட்டேன்னு இவ்வளவு சொல்லிட்டீங்க, அதுவும் கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குமே ப்ரோ. நல்லா தானே போயின்னு இருக்கு. நல்லா போகுதுண்ணா, சீரியஸா நல்லா போகுது. அப்படியே எடுங்கண்ணா, ஆரம்பிங்க. அப்படியே யூடியூப்ல திட்டுறவங்களாம் தாங்க முடியலங்க. திட்டுறாங்க ஒருத்தர் சொல்லுங்க ப்ரோ. இல்லங்க, இல்ல ஒருத்தர் இல்ல, எல்லாத்தையும் கூட விட்டுருவேன். ஒருத்தர் திட்டுறதான் என்னால தாங்கிக்கவே முடியல. என்ன திட்டினா தெரியுமா? ஸ்பேஸ் போட்டு உங்களுக்கு போன் வருது, நீங்க போன் பேசுறீங்க, அப்புறம் எதுக்கு ஸ்பேஸ் போடுறீங்கன்னு. ஐயா திடீர்னு எனக்கு ஆபீஸ் போன் கூட பேசாம எனக்கு ஸ்பேஸ் போட சொல்றாரு. எனக்கு அப்படியே தாங்கலை அப்படியே துடிச்சு போயிட்டேன். எப்ப ஆபீஸ் போன வந்து எனக்கு காசு வரும், துட்டு வந்து அதுக்கு நான் சம்பாத்தி வந்து சாப்பிடலாம். அவர் என்ன பண்றாரு, ஸ்பேஸ் போடுற டைம்ல போன் பேசாதீங்க, அப்படி இல்லைன்னா போன் தான் பேசுங்க, அப்படி எதுக்கு ஸ்பேஸ் போடுறீங்கன்ட்டாரு ஒரே வார்த்தை. தாங்கவில்லை தூங்கவில்லை. அந்த டாபிக்கே இங்க வரல. நாங்க கேக்குறது பாண்டு எப்படி பிறந்தாரு அது சொல்லுங்க. இல்ல பாண்டு மேட்டர் நீங்க சொல்லுங்க. இன்னும் ஒரே ஒரு டவுட். இப்ப இந்த ராமாயணம் இருக்குல்லண்ணா, ராமாயணத்துல வந்துட்டு ராவணனை போய் அழிக்கிறது அதோட கதை முடியும்னு ஒரு இது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்க வருவாங்க, வந்துட்டு குசா போறப்பாங்க. அந்த மாதிரி மகாபாரதோட எண்டு எது ஆக்சுவலா? இந்த கிருஷ்ணர் இறப்பாருன்னு அதுதான் எந்த ஆக்சுவல் எண்டா இல்ல அது என்ன? ஆக்சுவல் எண்டா தான். ஆனா நம்ம காட்டுறது வந்து இவங்க வந்து அரசாட்சி பண்ணுவாங்க, அது அதோட முடிஞ்சிடும். குருசேஸ்திரமா? அந்த போர் முடிஞ்சோடனே முடிஞ்சிருமா? அதோட முடிஞ்சிரும். அதுக்கப்புறம் கேள்விப்பட்டதுதாங்க மஜாவா இருக்கு கதை. ஆமா, இவங்க எல்லாம் காட்டுக்கு போவாங்க, மலை ஏறுவாங்க. நான் படிச்சேன், மலை ஏறுவாங்க, ஒரு ஆளா சாவாங்கன்னு அப்ப சொல்லுவாங்க. ஒரு ஆளா இறந்துட்டே வருவாங்க அப்படின்னா. அண்ணனுக்கு போன் வந்துருச்சா? அண்ணா ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க.
இல்ல புரியல என்ன இல்ல கேட்டீங்க? மகாபாரதத்தோட ஆக்சுவல் எண்ட் எதுன்னு கேக்குறேன். அந்த குருசேஸ்திர போரோட முடிஞ்சிருமா, இல்ல அப்புறம் அந்த கிருஷ்ணருக்கு ஏதோ வேடனுக்கு அடிபட்டு அவர் இறந்துருவாரு அதோட முடியுமா? இல்ல இங்க வந்து அதை காமிக்க மாட்டாங்க நம்ம இதுல. ஆக்சுவலா வந்து உத்திரையோட உத்திரை வந்து கர்ப்பமா இருக்கிறத மட்டும்தான் மகாபாரதம் முடியும். உத்திரை குழந்தை பிறக்கிறது கூட நம்மள்ட்ட இது பண்ண மாட்டாங்க. அது அந்த குழந்தை பிறக்கிறது தான் புது யுகத்துக்கான தொடக்கம்னு சொல்லி முடிப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே ஓகே அதாவது அபிமன்யோட குழந்தை, அபிமன்யு தெரியுமா உங்களுக்கு? அர்ஜுனோட பையன் ஓகே. அபிமன்யு. அபிமன்யோட குழந்தை வந்து உத்திரையோட வகுத்துல இருக்கும். அந்த குழந்தை பிறக்கிறது தான் புது யுகத்துக்கான தொடக்கம் அப்படிம்பாங்க. அதாவது கல்கியில வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பொண்ணு மேல ஒருத்தவங்க ஒரு இது வந்து படும்ல, அதேதான், அதேதான். அதுதான் அவங்களதான் பிரகாஷ் பரத் சொல்றாரு. சோ அப்ப அந்த அம்பு மாதிரி கல்கியில ஒண்ணு அந்த படும்ல. அம்பு படுறது வந்துட்டு ஃபேண்டசியா? அது ஒரிஜினலா நடந்தது இல்ல, அதான் மகாபாரதத்துல நடந்தது கிடையாதோ? இல்ல அது ஆக்சுவலா நடக்குமா மகாபாரதம்? சரி ஏதோ நிறைய கேக்குறேன் போல, வளர்றேன். நடக்கும் தான் பிஷால் ப்ரோ. இல்லங்க, ஒண்ணும் இல்லங்க, ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். கேப்பாங்க, அர்ஜுனன் உங்களுக்கு தெரியும், அர்ஜுனோட பையன் அபிமன்யு தெரியும். அபிமன்யுக்கு மனைவி வந்து உத்திரை. அந்த உத்திரை வந்து மாசமா இருப்பா. அந்த மாசமா இருந்து குழந்தை பிறக்கிற போறது பரிசிக்ஸ் மகாராஜா. அந்த பரிசிக்ஸ் மகாராஜா தான் வந்து உங்களுக்கு அடுத்த யுகத்துக்கான முதல் அரசன். அதாவது எல்லாருமே வந்து அரசனா மட்டும் தான் இருப்பாங்க. பேரரசனா வரப்போறது அந்த பரிசிக்ஸ் மகாராஜா தான் பேரரசனா மாறுவார். அவர் தான் அடுத்த யுகத்துக்கான முதல் பேரரசர், பரிசிக்ஸ் மகாராஜா. அவரோட பையன் தான் வந்து ஜனமே ஜெயா அப்படிம்பாங்க. அவன் தான் அதுக்கப்புறம் அடுத்தடுத்த ஆட்கள் வந்தவங்க தான் அந்த மகாபாரதத்தோட முடிவு. அதுக்கு மேல நமக்கு வராது. நமக்கு வந்து கடைசி பரிசிக்ஸ் மகாராஜோட நம்ம முடிஞ்சிடும் நம்ம கதை. ஆனா பிரகாஷ் ப்ரோ ஆக்சுவலா வந்து இதை கேள்விப்பட்டிருக்கீங்க? குருவம்சம் அப்படின்னு குருவம்சத்துல ஆரம்பிச்சு பரிசிக்ஸ் மகாராஜால முடியறதுதான் ஒட்டுமொத்த மகாபாரதத்தோட கதை. அதான் குருவம்சம் சொல்லுவாங்க. ஆனா பிரகாஷ் ப்ரோ இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க பசங்க எல்லாரையும் போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நைட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அஸ்வத்தாமா வந்து எல்லாரையும் கொன்றுவாரு. ஆமா, அது போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இயல்பா நடக்கிறதா. கிருஷ்ணர் வந்து கோவமாயி அவரோட மூணாவது கண்ணுல வந்து அந்த சக்கரத்தை விட்டுருவாரு. அதைத்தானே உங்களுக்கு கல்கியில பாத்தீங்க. கல்கியில பார்த்ததே அதானே. கல்கியில பார்த்தது கதையே என்னன்னா, கல்கியில வந்து மகாபாரதத்துல பாண்டவர்கள் அழிக்கிறதுக்காக, பாண்டவர்கள் 5 பேர் கொல்றதுக்காக அஸ்வத்தாமன் பயன்படுத்துற இது வந்து பாண்டவர்களோட பையன் அஞ்சு பசங்க இருப்பாங்கல்ல, அந்த 5 பசங்க மேல விழுந்துரும். அதாவது என்னன்னா, காந்தாரியோட சாபம் இது. காந்தாரி வந்து தான் பையன் வந்து 100 பேர்த்தையும் இவரோட திரௌபதியோட சபதத்தால செத்து போயிடுறாங்கல்ல. என்னுடைய 100 பசங்க சாகிறத நான் பார்த்துட்டேன்ல, உன்னுடைய 5 பிள்ளைய பாக்குறதுக்கான சாபத்தை நான் அவங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி காந்தாரி சாபம் கொடுப்பா. அந்த சாபம் தான் இந்த அஸ்வத்தாமன் மூலமா நடக்கும். அதாவது குரு வம்சத்துல உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும், சந்தனு மகாராஜால இருந்து வர்ற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இதுல என்ன, சாந்தனு மகாராஜாக்கு வந்து இந்த சத்தியவதி அப்படிங்கிற மூலமா உங்களுக்கு தெரியும்ல, அந்த கதையெல்லாம் தெரியும்ல? தெரியும். அப்புறம் என்ன, அதுக்கு பிறந்தது தானே இந்த விசித்திர வீரியர்லாம். அபிமன்யோட அந்த அவங்க கொள்றதுக்கு ஏதோ ஒரு வியூ பண்ணுவாங்கல்ல, சக்கர வியூகம் அடிச்சே கொள்ளுவாங்க. கர்ணராலையும் ஒன்னும் பண்ண முடியாது. கர்ணர் ஃபார்ம் தான் போடுவாரு, ஆனா அடிச்சே கொள்ளுவாங்க. கர்ணர் ரொம்ப வருத்தப்படுவாரு ஆனா அந்த சீன்ல. இல்ல நம்ம வந்து அந்த டாபிக்ல போனோம்னா உள்ளே ரொம்ப போகும். அதுக்கு வந்து ஸ்டார்ட் டு எண்டு டோட்டலா பரணி வேல்பாரி முடிச்சதுக்கு அப்புறம் அதை நம்ம டீட்டெயிலா ஒரே கதையா சொல்லிடுவோம். ஜஸ்ட் 1.5 மணி நேரமா நான் ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள முடிக்கிற மாதிரி ஃபுல் மகாபாரதத்துல முதல் அக்கா வரைக்கும் தெரியும். இல்ல நடுவில் குழப்பம் வரும். இப்ப நடுவில் கேட்டார்ல ஒருத்தர் சக்கரை ஏத்து கேட்டார்ல, இப்ப சக்கரை ஏத்துக்குள்ள போனோம்னா டோட்டல் அபிமன்யு எபிசோட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஆகும். அது போயிட்டு அது சொல்லுங்க. ஏங்க பாண்டு படம் உண்மையாவே தெரியாத நடிக்கிறீங்களா? விசித்திர வீரியர்னு ஒருத்தர் இருப்பாரு. யாருன்னா சாந்தன் மகாராஜாவோட பையன், ஓகேங்களா? அவரு தான் வந்து அடுத்த அரசர் ஆகக்கூடிய ஆளு. ஆனா ஒரிஜினல் ஆகக்கூடிய ஆள் வந்து பீஷ்மர் தான். உங்களுக்கு பீஷ்மர் வந்து சத்தியவதிக்கு செஞ்சு கொடுத்த சத்தியத்தினால விசித்திர வீரியனே அரசன் ஆகட்டும் அப்படிம்பாங்க. விசித்திர வீரியனுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி 2 பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. பீஷ்மர் வந்து மிரட்டி கூப்பிட்டு வருவார். அந்த பொண்ணு வந்து அம்பிகாவும் அம்பாலிகாவும் சொல்லுவாங்க. அந்த அம்பிகாவுக்கும் அம்பாலிகாவுக்கும் விசித்திர வீரர் வந்து செட் ஆகாதனால அவங்களுக்கு வந்து இன்னொருத்தருக்கு மூலமா குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வியாச மாமுனிவர் சொல்லுவாங்க. வியாச மாமுனிவர் உங்களுக்கு தெரியும், வியாசர் தெரியும். அந்த வியாசர் மூலமா முயற்சி பண்றப்ப வந்து ஒரு பொண்ணு கண்ணை மூடிடும். அந்த கூடல்ல இருக்கும்போது கண்ணை மூடிடும். அந்த கண்ணை மூடி பிறந்தவன் தான் வந்து திருதராஷ்டிரன். இன்னொரு பொண்ணு அம்பாலியாவுக்கு பிறந்தவன் தான் பாண்டு. அடுத்து வந்து இன்னும் 3வது முறை வரும்போது என்னன்னா, அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணும், வேலைக்காரி அமுச்சு விட்டுரும். அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துல இருக்காது, வேலைக்காரி அமுச்சு விட்டுரும். அந்த வேலைக்காரிக்கு
பிறக்கிற குழந்தை தான் விதுரன். அவன் தான் வியாசரோட முழு அறிவோட வரக்கூடிய. ஏன்னா வேலைக்காரியா இருந்தாலும் வேலைக்காரியை முழுசா ஏத்துக்குவா அந்த விதுரனை. அதாவது சாரி எப்படின்னா வியாசரை ஏத்துக்குவா. கூடல் ஏத்துக்குவா. முழுமையா ஏத்துக்கிட்டனால அவரோட முழு அறிவும் விதுரருக்கு வரும். கண்ணை மூடிக்கிட்டனால திருதராஷ்டிரன் குருடனா பிறப்பான். பாண்டு வந்து அது ஒரு விஷயம் செய்வாங்க. அதாவது முதுகு சைடு ஒரு விஷயம் செய்வாங்க. அதனால வந்து என்னன்னா பாண்டுக்கு குறைந்த ஆயோட பிறப்பான். என்ன ப்ரோ ஆயுள் கம்மி. ஏங்க சும்மா இருக்கணும். நம்ம என்ன டாபிக் பேசிட்டு ஏற்கனவே வந்து திருக்குறள் சொன்னக்கே நான் யோசிச்சுட்டு இருக்கேன். இதே சொன்னோமா ஏன் சொல்லணுமான்னு. நீங்க இதுக்கு வேற வரீங்க. ப்ரோ எனக்கு அது ஒரு 2 விஷயம் புரியல ப்ரோ. இப்ப என்னன்னா கூடல்னு சொன்னீங்களே ப்ரோ, அந்த இடத்துல வேற மாத்தி அமைச்சா அவர் எப்படி ப்ரோ பண்ணுவாரு? எது இல்ல இப்ப என்ன கேக்குறீங்க? இப்ப இந்த நைட்டு 12 மணிக்கு மேல கிரிஜான ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுகிட்ட கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்கீங்க. இப்ப என்ன பார்த்தா கிரிஜாவா தெரியுதா உங்களுக்கு? எப்படி இல்ல ப்ரோ, இது லாஜிக்காவே தப்புன்றேன்ல, அப்படி சொல்றேன். உங்களுக்கு என்ன லாஜிக் இடிக்குது இதுல? ப்ரோ நீ வேலைக்காரி போவாங்கன்றீங்க. அவர் வந்து யாரு கட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு பண்ற மாதிரி இருக்குல்ல இது இப்ப சொல்றது பார்த்தா. வேலைக்காரி அந்த பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துல வேலைக்காரியை உட்கார வச்சுட்டு போயிருவாங்க. இவரு முழு மனதோட வந்து இவர் வந்து வியாச மாமுனிவர் எல்லாம் திறந்தவர். ஆனா ஒருத்தர் வாக்கு கேட்ட சத்தியத்துக்காக, அதாவது அவங்க கிட்டத்தட்ட தாய்முறை சத்தியம், தாய்க்காக சத்தியம் பண்ணதுக்காக சரி ரைட்டு தாய் கேட்கறாங்க மருமகளை கர்ப்பமாக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு தம்பியால முடியல அப்படிங்கிற கான்செப்ட்ல வரும். அதுல வர இதில் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? எக்ஸ்பிளைன் பண்ணாலே நீங்க டக்லைஃபே போதுங்கிற அளவுக்கு மகாவீரன் திட்ட ஆரம்பிச்சிடாரு. அப்புறம் புரியுது ப்ரோ. அதாவது 2 வந்து மெயின், 1 வந்து சைடு. உங்களுக்கு புரியல இன்னமும்? சுமார் ப்ரோ ஏன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்க்க கூடாது? அவரு கேம் ஆஃப் த்ரோன்ல கலிசியோட ஓப்பனிங் சீன் பார்த்தாலே ஷாக்காயிருவாரு. அதுக்கு முன்னாடி வந்து செர்சி பிரதர்ஸ் சிஸ்டத்தை பார்த்தாருன்னா அங்கேயே விழுந்துருவாரு. ஆனா முழுசா பாத்துருவாரு. மாவீரன் ப்ரோ நீங்க சொல்லுங்க. மாவீரன் ப்ரோ அவரை பார்க்க சொல்லி கேம் ஆஃப் த்ரோன்ஸ். இந்த சமூக சீர்கேடு விட அந்த சமூக சீர்கேடு ஸ்பார்டகஸ் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் எபிசோட் லாஸ்ட் சீனே முடிஞ்சு போச்சு கேம் ஆஃப் த்ரோன்ஸ். அதுலயே ஷாக் ஆயிடுவாரு சுகுமாரன். லாஸ்ட் சீன் ஃபர்ஸ்ட் எபிசோட் என்னடா இங்க நடக்குது அப்படின்ட்டு. அதுல வர பையன் சுகுமாரன் ஏன் 10 அடி தள்ளி நின்னு பேசுறீங்க? ஏன்னா கேட்க மாட்டேங்கடா. ஸ்லோ கொஞ்சம் பாத்ரூம்ல நின்னு பேசுற மாதிரி இருக்கு விஷால் ப்ரோ. பாத்ரூம்ல எல்லாம் இல்லங்க. ஏங்க பிரகாஷ்டா அதாவது நானு காலேஜ் படிக்கும்போது அலாரம் வச்சு என்னோட ஜூனியர் பொண்ணு ஒண்ணு எப்ப பார்த்தாலும் வந்துட்டு காலைல வெடிக்காலம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வருது, நாளைக்கு உங்க கூட பேச முடியாது, நான் படம் பாப்பேன் அப்படின்னு அலாரம் வச்சு பாக்குறியே அப்படி என்னமா அதுல இருக்கு அப்படின்னு நான் கேட்பேன். சரி ஓகே அப்படின்னு சேர்ந்து பாத்திருப்பீங்க. தெரிஞ்சிருந்தா சேர்ந்து பாத்திருப்பீங்க. இப்ப தெரியல வருத்தப்படுறீங்க. எதவோ குறியீடு கொடுத்துச்சுப்பா அப்பயும் நான் புரிஞ்சுக்க முடியாம மக்கா இருந்திருக்கேன். இப்ப வருத்தப்படுறீங்க. இல்ல ப்ரோ நீயும் பாருன்னு தான் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்களும் சொன்னாங்க. நிறைய பேர் பாரு நல்லா இருக்கும்டா அப்படின்னாங்க. ஏங்க அந்த பொண்ணு உங்கள்கிட்ட அலாரம் வச்சு பாப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல என்னத்த கோடு என்னத்த போங்க. இல்ல ப்ரோ ஜூனியர் சொன்னாங்க. வானத்தை பார்த்துட்டு வானத்தை பேக்ரவுண்ட்ல வச்சு டிபில நிக்கிற மாதிரி நிக்கிறீங்க ரோட்ல. இருங்க அதாவது டாபிக் மாத்த ஒருத்தர் வந்துட்டாரு. சொல்லுங்க கிடைச்சு வேற மாதிரி போயிடுச்சு. ஏன் கேட்டீங்க? இதனாலதான் நம்ம வந்து டாபிக் பேசுறதில்ல. உண்மையாவே வந்து நான் அது ஒரு எஸ்கே ஃபேன் போட்டிருந்தாரு இந்த இப்ப இருக்கிற மியூசிக்கு அது கரெக்டா இருக்கும்னு. ஆனா நான் ஸ்டூடியோக்கு நானே ஆட் பண்ணிட்டேன். சரி அதை விடுங்க. அந்த டாபிக் நம்ம நேரத்தை முடிஞ்சாச்சு, அது விளக்கம் முடிஞ்சாச்சு. திரும்ப அதை கொண்டு வருவானா என்ன? இன்னைக்கு என்ன கேள்வி அதை சொல்லிருங்க ப்ரோ. இது எங்களுக்கு இந்த கப்ஸே ஒரு படம் வந்துச்சு, பேர் மறந்துச்சு. என் பேபி எப்படி இருக்கு ப்ரோ? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பரணி சொன்னாரு. நீங்க சொல்லுங்க. ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் எஸ்ஆர் பிரபு வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருப்பாரு. ஃபேமஸ் மீம் டெம்ப்ளேட். அவ்வளவுதான் சொல்ல முடியும், அதுக்கு மேல சொல்ல முடியாது. அப்ளை இப்பதான் நான் பேச வந்தேன். என்ன அப்ளை என்னாச்சுன்னு தெரியலங்க.
நீங்க பாத்துட்டீங்களா அந்த படம்? இல்லைங்க பிரதர், நான் பார்க்கல. சரி. விஷால் ப்ரோ உங்களுக்கு ஏன்னா கரண்ட் கனெக்ஷன் இருக்கா இல்ல கரண்ட் கனெக்ஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு கேட்டுட்டு இருக்கும்போது கரண்ட் இருக்குன்னு பதில் சொன்னா வீட்டுல போய் டிவி இருக்கா கேள்வி வரும், ஃபேன் இருக்கா கேள்வி வரும், ஃப்ரிட்ஜ் இருக்கா, வாஷிங் மிஷின் இருக்கா கேள்வி வரும். கரண்ட் இல்லைன்னு சொல்லிட்டா அடுத்த கேள்வி இல்ல, எல்லாத்துக்கும் நோன்னு போட்டு போயிட்டே இருக்கலாம். நான் இப்ப படம் பார்க்கல. சரி. இல்ல பிரகாஷ், எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இல்ல ப்ரோ, அதுல சூரிய ரெஃபரன்ஸ் சொல்லுங்க. ஜாஸ்தி. மரகத நாணயமா கேட்டு முடிச்சிட்டு நான் கேக்குறேன். இல்ல அவர் நிறைய கேட்பாரு, நீங்க கேட்டு நடுவுல டவுட் கேட்டுருங்க. வேற டாபிக் டோட்டலா டிஃபரெண்ட். அவர் கேட்டு முடிச்சிட்டோம். இல்ல இப்ப நீங்களும் ஒரு 10 அடி தள்ளி நீங்க தான் பேசுறீங்க. என்ன பேசுறீங்க? இப்பதான் பேசுறீங்க, சொல்லுங்க. கேளுங்க ப்ரோ. சூர்யா படம் அதுல சூரிய ரெஃபரன்ஸ் நிறைய இருக்குனாங்க, அதான் கேட்டேன். எப்படி எதுல ப்ரோ? அதனாலதான் பரணி ப்ரோ வந்து சுமார் படம்னு சொன்னீங்களா? ஓகே பரணி ப்ரோ, இப்ப புரியுது பரணி ப்ரோ. ஓகே. இல்ல ப்ரோ, அந்த படத்துல வாரணமாயிரம் ரெஃபரன்ஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, வாரணமாயிரம் ரெஃபரன்ஸ் இருக்கு, விஜய் ரெஃபரன்ஸ் இருக்கு, அஜித் ரெஃபரன்ஸ் இருக்கு. எல்லாரோட ரெஃபரன்ஸுமே அந்த படத்துல. அஜித் விஜய் எல்லாரும் ரெஃபரன்ஸ். மாவீரன் ப்ரோ நடுவுல கட் ஆயிடுச்சு, சொல்லுங்க. இல்ல ரெஃபரன்ஸ் லிஸ்ட்ல எந்தன் பேபில அதான் கேக்குறாரு. இல்ல அஜித் விஜய் அஜித் விஜய் மட்டும் தான். அதுக்கப்புறம் சொல்ல மாட்டாரு. அதுக்கப்புறம் மியூட். அது தாண்டுமா வீரா கொஞ்சம் அண்ணேன்னு சொல்றீங்க, அதுக்கு மேல எதுவும் சொன்னியாடா அப்படின்னு கவுண்டர் பண்ணி செந்தில்ட்ட கோயில் கால படத்துல இப்ப ஓபன் ஆயிருக்கு ஸ்பீக்கர். அஜித் விஜய், சூர்யா, தனுஷ், இன்னும் பல பேர் ரெஃபரன்ஸ் இருக்கு படத்துல. ப்ரோ நீங்க தான் ப்ரோ சுகர் போட்டீங்க. இததான் சொல்ல வந்தேன். சூர்யாவோட ரெஃபரன்ஸ் அதிகமா இருக்கு ப்ரோ. அதான் அதனாலயே நம்மளுக்கு பிடிக்கலையோ, அதனாலதான் கேட்கலாம். எனக்கா? எனக்கு கேக்குறீங்களா கோபாலகிருஷ்ணன்? ஆமா. எப்படி அட்டாக் பண்ணீங்க பாத்தீங்களா அவனை? நீங்க படம் வரும், நீங்க இப்ப தியேட்டர்ல படம் ஓடுது, நீங்க போய் பாருங்க. நான் எப்பயுமே என்ன சொல்லுவேன்னா, இந்த ஸ்பேஸ்ல படம் பிடிக்கலன்னா நான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சூப்பர் செம படம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க டிக்கெட் காசு நான் ரீஃபண்ட் பண்றேன். அதெல்லாம் வேணாம் ப்ரோ, சும்மா ஃபன்னுக்கு தான் கேட்டேன். சொன்னா மட்டும் போதுமா? உண்மையா மனசார சொல்லணும். ஆமா ப்ரோ, அது எப்படி ப்ரோ உங்களுக்கு தெரியும்? நாங்க சொன்னா போதும்ல, மனசாரதான் நாங்க சொல்லும் போது நீங்க அந்த காசுக்காக சொல்ல விட மாட்டீங்க, அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். ப்ரோ இன்னைக்கு இந்த சூர்யாவோட போட்டோஸ் பாத்தீங்களா? ஹெச்டிஸ்ல வந்துச்சு. பார்த்தேன் ப்ரோ, சூப்பரா இருந்துச்சு. ஆமாமா ப்ரோ, அது கன்ஃபார்மிங் மாதிரி ப்ரோ. ப்ரோ அதே ஏன் ப்ரோ ஞாபகப்படுத்துறீங்க? போட்டோ நல்லா இருக்கு மட்டும் சொல்லுங்க. இல்ல டி-ஷர்ட் அதே ட்ரெஸ். எனக்கு அதான் யோசிச்சேன், சரி அந்த வார்த்தையை சொல்லக்கூடாதுன்னு நான் விட்டுட்டேன். பிரகாஷ் ப்ரோ, இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்ரீலீலா பாட்டு ஒண்ணு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குல்ல. இப்ப ரீசெண்டா ஒரு பாட்டு ஒருத்தர் கூட வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு, ஒரு ஹீரோ. அந்த பாட்டு பாத்தீங்களா? என்ன பாட்டு ப்ரோ? வையாரி. அது கன்னட படமா பிரகாஷ் ப்ரோ? தெலுங்கு படம் கிடையாதா? பாட்டு பாக்குறோட சரி, இது மாதிரி பாட்டெல்லாம் பாத்துட்டு விட்டுறணும். ஏன்னா நான் ஆராய கூட விட்டுட்டேன். அந்த படத்தோட ட்ரைலரே வந்துருச்சு. அதுல ஜெனிலியா தான் ஹீரோ யாரு ப்ரோ? எனக்கு ஒரு டவுட் ப்ரோ, டக்குன்னு வந்து கேட்கலன்னா மண்டே வெடிச்சிரும் போல இருக்கு. கேட்டுருங்க சொல்லுங்க. கேட்க வேணாம். இல்ல இப்ப நீங்க ஒன்னு சொன்னீங்கல்ல, கண்ணை மூடிட்டாங்க அப்படின்னு. கண்ணை மூடிட்டா குருடா பழக்கம்னு வந்து, அப்ப கண்ணை திறந்து, அது எனக்கு அது புரியல அந்த கான்செப்ட். நிஜமா தான் கேக்குறேன். ஃபேண்டசி உலக சுகுமார் ப்ரோ, அதனால அப்படி. இன்னைக்கு சுகுமார் பாருங்க நிஜமா வந்துட்டு அந்த ஒரு பாட்டு புரியல. அதே மாதிரி கூடல்னா என்னது ப்ரோ? அதுக்காச்சும் அர்த்தம் சொல்லுங்க, வேற எதுவும் சொல்லணும் பரவாயில்ல. சுகுமார் ப்ரோ கேக்குதா? நான் பதில் சொல்லட்டுமா? நதி இணைக்குதா ப்ரோ, அதுதான் கூடல்மாங்க. பிரகாஷ் ப்ரோ நதி யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு அவருக்கு. பிரகாஷ் அவர் இல்ல கூடல்னா என்ன, எனக்கு அது மட்டும் அவர் கிளாரிட்டி பண்ணா நல்லா இருக்கும். எனக்கு கூடல்னாரு எல்லாரும் கூடுற இடமா இல்ல வந்து எதை வச்சு கூடல்? அதையும் சொல்லலாம், ரெண்டு நதி இணைகிறதையும் கூடல் சொல்லலாம் ப்ரோ.
பிரகாஷ் ப்ரோ சிரிக்கிறீங்க, சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க ப்ரோ, கூடல் மட்டும் சொல்லுங்க ப்ரோ, வேற எதுவும் கேட்க மாட்டேன் ப்ரோ. ப்ரோ அவர் உங்ககிட்ட தான் எதிர்பார்க்கறாரு, சொல்லுங்க ப்ரோ. ஆமா பிரகாஷ் ப்ரோ சொன்னாதான் அவர் நம்புவாரு. ப்ரோ பேசினா சொல்ல மாட்டேன்னு கூட சொல்லிடுங்க இல்ல ப்ரோ, அவர் அவர் அட்லீஸ்ட் ஆன அவர் வாய்ட்டு வந்து ஆன்சர் பேசுங்க ப்ரோ. அவருக்கு ஆன்சர் பண்ணா பரவாயில்ல. எனக்கு இதை மட்டும் கரெக்டா சொல்லுங்க. ராமாயணா ஃபேண்டசி ஸ்டோரின்றதுனால தான் வந்துட்டு டிஃப்ரெண்ட் இடத்துல டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணம் இருக்கா? ஏன்னா எனக்கு தெரியல. எனக்கு வந்துட்டு இந்த ப்ரோ நிறைய 230 வருஷம் இல்ல கரெக்ட் ப்ரோ. அரசியல் கேள்விதான் இது. கரெக்ட் பிரகாஷ் ப்ரோ, நீங்க சொல்றது கரெக்ட் தான். கூடல்னா என்னன்னு சொல்லிட்டு அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஒரு டவுட் கிளியர் ஆகும். அவர் ஆன்சர் பண்ண மாட்டார் சுகுமார், நான் விட்டுருங்க ப்ரோ. நிச்சயமா தெரியல. இல்ல சுகுமார் ப்ரோ, உங்களுக்கு நான் சொன்னா ப்ரோ நீங்க சிம்பிளா சொல்லுங்க ப்ரோ போதும். கூடல்னா என்னன்னு புரியல ப்ரோ, நிஜமா புரியல. ஊழலுக்கு ஆப்போசிட் வருங்க. சின்ன தம்பி பிரபுக்கு ஒரு விஷயம் தெரியாது தெரியுமா? அவர் என்ன விஷயம் கேட்பாரு ப்ரோ? என்னன்னு தெரியாது சின்ன தம்பி பிரபுக்கு. இல்ல இருங்க இல்ல அப்படி சொல்ல வரலங்க. நான் 3வது பால் சொல்ல வந்தேன். அதுக்கு விஷால் ப்ரோவோட அந்த டீகோடிங் பவரை பார்த்தா எனக்கு அப்படியே ஆச்சரியமா இருக்கு. ப்ரோ நான் சாட் ஜிபிடில போட்டேன், அதுல என்ன வந்திருக்குன்னா ஜாயினிங் யூனியன் கேதரிங்னு வருது. ஆமா ப்ரோ, அதான் அர்த்தம். கூடல். ஓஹோ, இது நம்ம நதியை உங்களுக்கு உண்மையாலே தெரியாது விளக்கம் சொல்லணும். உங்களுக்கு உண்மையாலே தெரியாது நம்ம இல்ல விளக்கம் ப்ரோ, சொல்லணும். நீங்க நிஜமா டக்குன்னு கூடல் நம்ம அது குடிசையோ இல்லோ அந்த மாதிரி நினைச்சேன். நிஜமா நான் அப்படிதான் நினைச்சேன். நாளைக்கு நல்ல வேலை பரத்து படம் சொல்லல, கூடல் ஒரு படம் இருக்கு, நல்ல வேலை அந்த படம் சொல்லாம போனீங்க, சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். முனிவரா இருந்து அவ்வளோ பெரிய தவத்தை மெயின்டைன் பண்றவரால ஒருத்தர் இப்படி பண்ண முடியுமா அப்படின்றதும் ஒரு ஒரு சில பிழைகள் இருக்கு. அது எனக்கு பிழை இல்லை, எனக்கு அப்படி இப்படி படுதான்னு தெரியல ப்ரோ. நாளையில அவர் எதுவும் சொல்ல பெரிய இல்ல இவரு அப்படியே வந்து குற்றம் கண்டுபிடிக்க வந்த நக்கீரரு. உன் எழுத்திலே பிழைகள் உள்ளது. நீங்க ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணி கடல் புறா வாங்குவீங்கன்னு பார்த்தா நீங்க இதையும் கெடுத்துருவீங்களா? அது கடல் புறால இந்த மாதிரி இருக்குமா ப்ரோ? இப்ப சொன்னாரே நியாயமான விஷயம். இப்ப சொன்னாரு அதுல கவித்துவமான இதே மாதிரி கவிதைகள் நிறைய இருக்கும், கவித்துவமான கவிதைகள். முன்னாடி திருக்குறள் சொன்னால, அந்த திருக்குறளுக்கும் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல அருண் ஒரு ஐடி கை தூக்கிட்டு இருக்காரு ப்ரோ. ஆனா அவர் அருண் பிரதர் நான் பேசுங்கன்னு சொன்னாலும் பேச மாட்டீங்க, பேசுங்க. வாய்ஸ் வரல ப்ரோ. கேள்வி இருக்கலாமா? கேட்டுருங்க, கேள்வி கேட்டு முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கருண் சூர்யா பிரதர் கேள்வி கேட்க முன்னாடி ஒரே வார்த்தை என்ன சொல்லுவாங்க சொல்லிருங்க. அவர் கேள்வி பெருசா இருக்கும். ரீசன்னா இப்ப 2 மே மாசம் அட விடுங்க கருண் ப்ரோ, இன்னும் ஒரு வாரத்துல பாத்துக்கலாம். விட்டுருங்க, பரவாயில்ல. நான் இல்ல அவரு இந்த வாயை பொத்திடுறேன்னு சொல்லி இந்த இதுல ஒண்ணு காமெடி இருக்கும் தேசிங் ராஜால, அதை எடுத்து சொல்ல வரேன். இல்ல வாயில சொல்லிடுறேன். அதே மாதிரி இந்த வருஷம் ப்ரோ போதுமா? இந்த வருஷம் இப்ப நீங்க எடுத்துட்டு போங்க. இல்ல சுகுமார் ப்ரோ, உங்க வாய் சேர்த்து சொல்லிட்டேன், சாரி. அவருக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு சேர்த்து தான். எனக்கு பல டவுட் இருக்கு, நான் அப்புறமா உங்களுக்கு ஃபோன் பண்ணி தனியா கேட்டுக்கிறேன். நம்ம இப்போ ஸ்பேஸ்ல பேச வேணாம். இல்ல நீங்க கேட்க வேணாம். மிட் நைட்டுக்கு மேல நான் காலையில போன் அடிங்க ப்ரோ. எனக்கு டவுட் வரும்போது தான் ப்ரோ கேட்க முடியும். ஏங்க ஃபர்ஸ்ட் அருண் பிரதர் கேள்வி கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்ணல. ஆனா வினோத்தை விடுங்க, கடைசி கேள்வியோட கேட்டு முடிச்சிடலாம். மணி 10 நாளைக்கு நம்ம போய் நாளைக்கு பேசிக்கலாம். சுகுமார் ப்ரோ சாப்பிட்டீங்களா ப்ரோ? சுகுமார் ப்ரோ சாப்பிட்டீங்களா? இவர் ஒருத்தர் நிறைய பேர் வந்தா இல்ல மாதிரி சாப்பிட்டீங்களா, டிஃபன் சாப்பிட்டீங்களா? அது இல்ல பிரகாஷ், 10 மணிக்கு அவர் சாப்பிட்டா என்ன அவர் வேற சாப்பிட்டுருக்காரு, நான் அதுக்கு வரேன். இல்லப்பா சாப்பிட்டேன்னு சாப்பிடல. எப்பா அருண் பிரதர் கேள்வி 4 மணி நேரம் ஆச்சு. കരിക്കുമ്പളം മലയാള മൂവിക്കും പ്രദീപ് രംഗനാഥൻ ലവ് ടുഡേ മൂവിക്കും ഒരു കണക്ഷൻ ഇരിക്കും. അത് എന്നെ കണക്ഷൻ புரியல, கேள்வி திருப்பி சொல்லுங்க. അനുരാഗ കരിക്കിൻവെള്ളം മലയാള മൂവിക്കും പ്രദീപ് രംഗനാഥൻ ലവ് ടുഡേ മൂവിക്കും ഒരു കണക്ഷൻ ഇருக்கு. വിശാൽബോയ്ക്ക് தெரியும். கரெக்ட். சுகுமார் ப்ரோ. ஆமா, இன்னைக்குதான் க்ளூ கரெக்டா சொல்லிருக்கீங்க. கனெக்ஷன் சொல்லும் போதே எனக்கு டக்குன்னு புரிஞ்சிருச்சு. மலையாள மூவி பாத்திருக்கியா? எங்க ப்ரோ பார்த்தேன். மலையாளி தானே, அதனால ஒரு கெஸ் பண்ண சும்மா. அசிஃப் அலி சிஸ்டர் ரோல் நினைச்சிருப்பா.
சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஆக்சுவலா இந்த வாரம் ரிலீஸ் ஆக வேண்டிய நாளை நம்ம ரிலீஸ் ஆகல, அடுத்த வாரம் ரிலீஸ் ஆகுது. இதோட ஸ்பேஸை முடிச்சுக்கலாம். நாளை சந்திக்கலாம். தேங்க்ஸ் சார். பிரகாஷ்னா கேட்டு தருண் சூர்யா கை தூக்குறாரு. பாயம் கைப்பற்ற சொல்லுப்பா. இல்ல தெரியாம கைப்பற்றுச்சு. சுகுமார் ப்ரோ போ, ஃபேமிலி டைம் போய் முடிச்சிடலாம். பாய் 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 பாய். ஓகே பை பை. தேங்க்ஸ் சார். நாளைக்கு சந்திப்போம். பாய். குட் நைட். குட் நைட்.